आज से लेकर हम मलाकी की पुस्तक में से कुछ बातों को सीखने के लिए कोशिश करेंगे. இன்றையிலிருந்து மல்கியாவின் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். पुराना नियम में वो आखिरी पुस्तक है और आखिरी नबी कहलाया जाता है. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகவும் கடைசி தீர்க்கதரிசியின் புத்தகமாகவும் அது எண்ணப்படுகிறது. मैं क्यों इस किताब में से आपको सिखाने के लिए चाहता हूँ? நான் ஏன் இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்? उसकी भूमिका को मैं आपके सामने रखने के लिए चाहूंगा. அதனுடைய பின்னணியை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புவேன். यहाँ पर पहला पद को पढ़िएगा. இங்கே 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். मलाकी के द्वारा मलाकी के द्वारा इस्राएल के विषय में कहा हुआ, इस्राएल के विषय में कहा हुआ यहोवा का भारी वचन, यहोवा का भारी वचन. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். लेकिन दूसरा अध्याय का पहला पद को पढ़िएगा. ஆனால் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். अब हे याजकों, अभी यह याजकों, यह आज्ञा तुम्हारे लिए है, ये आज्ञा तुम्हारे लिए है. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. अगर पहला अध्याय का 6 पद को भी पढ़िएगा, நீங்கள் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தையும் வாசித்தால் वहां भी याजकों से प्रभु बातचीत करता है. அங்கேயும் ஆசாரியர்களிடத்திலே தேவன் பேசுகிறார். कारण क्या है? காரணம் என்ன? जब परमेश्वर लोगों के प्रति एक बोझ को लाता है, தேவன் ஜனங்களை குறித்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்தும் போது, अपने दिल की व्याकुलता को जब प्रकट करता है, தன்னுடைய இருதயத்தினுடைய வியாகுலத்தை வெளிப்படுத்தும் போது, वो तुरंत उसकी आंखें और नजरें उनके ऊपर लग जाता है जो उनको चलाने वाला है. உடனடியாக கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய பார்வை யார் ஜனங்களை நடத்துகிறார்களோ அவர்கள் மேலே விழுகிறது. प्रभु शुरू किया था इजरायलियों के लिए संदेश देने के लिए, கர்த்தர் அங்கே ஆரம்பிக்கிறார் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை என்று சொல்லி. लेकिन तुरंत थोड़ा देर में ही वो परिवर्तित करता है. अरे याजक ठीक रहेगा तो लोग ठीक रहेंगे. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆண்டவர் அங்கே மாற்றி சொல்லுகிறார், ஆசாரியர்கள் சரியாக இருந்தால் ஜனங்களும் சரியாகி விடுவார்களே. हम देश के लिए प्रार्थना करते होंगे, நாம் தேசத்துக்காக ஜெபிக்கலாம். परंतु हम इस बात को भूलना नहीं, नया नियम के अनुसार हम याजक हैं. ஆனால் நாம் இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம். புதிய ஏற்பாட்டின்படி நாமும் ஆசாரியர்களே. जो कोई प्रभु यीशु मसीह को ग्रहण करके अंधकार से ज्योति में चले आए, எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறானோ, इसलिए वो याजक बनता है. அவன் அப்படி வந்ததினாலே ஆசாரியனாகிறான். इसलिए बाइबल बतलाती है हम याजकों का दल हैं. ஆகையால் வேதம் சொல்லுகிறது நாம் ஆசாரியர் கூட்டமாயிருக்கிறோம். हम उसको गाते भी हैं. நாம் அதை பாடுகிறோம் அல்லவா? प्रभु ने हमें याजकों का दल में शामिल किया. தேவனாய கர்த்தர் நம்மை ஆசாரியருடைய கூட்டத்திலே ஒரு பங்காக வைத்திருக்கிறார். तो देश भर में एक बहुत बड़ी जागृति की अगर आना है तो याजकों के जीवन में एक महान कार्य होना है. இந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டுமா? ஆசாரியர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் முதலாவது வர வேண்டும். क्यों प्रभु यहाँ याजकों से बातचीत करता है या लोगों से बातचीत करता है? ஏன் இங்கே கர்த்தர் ஆசாரியர்களோடு கூட அல்லது அதன் மூலமாக ஜனங்களோடு கூட பேசுகிறார்? किस प्रकार के लोगों से प्रभु बातचीत करता है? எப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட கர்த்தர் இங்கே பேசுகிறார்? अपना दिल की दर्द को किसके साथ बांटता है? தன்னுடைய இருதயத்தினுடைய வலியை யாரோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார்? इस बात को मैं आपको बतलाने के लिए चाहता हूं. இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். इस्राएली लोगों को परमेश्वर ने मिस्र में से छुड़ाया. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். उनको कानान में ले आके रखा. அவர்களை அங்கே கானான் தேசத்திலே வைத்தார். लेकिन कानान में वे परमेश्वर के विरोध में कार्य करने लगे. ஆனால் கானான் தேசத்திலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். प्रभु ने उनको चिताने के लिए नबियों के भेजा. தேவன் அவர்களை எச்சரிப்பதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். या किसी प्रकार के शत्रुओं को उनके ऊपर आक्रमण करने के लिए भेजा. அல்லது அவர்களுக்கு விரோதமாக ஆக்கிரமம் பண்ணும்படியாக சத்துருக்களை அனுப்பி கொடுத்தார். या अकाल को भेजा. அல்லது பஞ்சத்தை அனுப்பினார். इस प्रकार ताड़ना देने के बावजूद भी இப்படி அவர்களை சிட்சித்து வந்தும் கூட वे परमेश्वर के पास लौटे नहीं. அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வரவில்லை. इसलिए उनको
बाबिलोन में ले गया कैदी के रूप में। ஆகையால் தேவனாய கர்த்தர் அவர்களை கைதிகளாக பாபிலோனுக்கு எடுத்து சென்றார். 70 साल तक वहां कैदी रहे, அங்கே அவர்கள் 70 வருடங்களாக சிறையில் இருந்தார்கள், गुलाम रहे, அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். परंतु परमेश्वर ने अपने बड़ी दया के अनुसार ஆனால் தேவனாய கர்த்தர் தன்னுடைய பெரிய இரக்கத்தின்படி फिर उनको ले आया कानान में। திரும்ப அவர்களை கானானுக்கு அழைத்து வந்தார். वे आके यहाँ पर मंदिर को बनाए அவர்கள் வந்து இங்கே ஆலயத்தை கட்டினார்கள். और साथ ही साथ वहां शहरपना को बनाए। அதோடு கூட அங்கே ஒரு பெரிய கோட்டையையும் அவர் மதிலையும் கட்டினார்கள், जिसको हम एज्रा और नेहेमिया के किताब में पढ़ते हैं। அவைகளை நாம் எஸ்ரா நெகேமியாவின் புத்தகங்களிலே வாசிக்கிறோம். लेकिन एज्रा और नेहेमिया के समय में எஸ்ரா நெகேமியாவின் காலத்திலே न केवल भवन को निर्माण करने के कार्य में उनको इस्तेमाल होना पड़ा, அவர்களுக்கு அங்கே தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிற வேலையை மாத்திரம் அவர்கள் செய்யாமல் और लोगों के बीच में एक भीतरीय शुद्धिकरण को भी उन्होंने लाया। அவர்கள் ஜனங்களுக்கு உள்ளாக ஒரு பெரிய சுத்திகரிப்பையும் கொண்டு வந்தார்கள். हम नेहेमिया का किताब को सीख रहे थे நாம் நெகேமியாவின் புத்தகத்தை கற்றுக்கொண்டு வந்தோம். और एज्रा की किताब में भी वही बात को हम देखते हैं। எஸ்ராவின் புத்தகத்திலேயும் அந்த காரியத்தை பார்க்க முடியும். एज्रा तो खूब रोया था लोगों के हृदय की हालत को देखे। எஸ்ரா ஜனங்களுடைய மோசமான நிலைமைகளை கண்டு மிகவும் அழுதவன். जरूर वे बंदीगृह से छूट के आए थे, அவர்கள் சிறையிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள் தான். लेकिन उनके दिल और उनके जीवन की व्यवहार को देख के एज्रा खूब फूट फूट के रोया था। ஆனால் அவளுடைய இருதயத்தின் நிலைமையும் அவருடைய பழக்க வழக்கத்தையும் கண்டு எஸ்ராவோ புலம்பி புலம்பி அழுதான். और नेहेमिया चिंतित रहा, कभी कभी मरता भी था। நெகேமியாவை நாம் பார்க்கிறோம், அவன் அங்கே அதிக கவலையுற்றவனாக சில நேரங்களில் இருக்கிறான், சில நேரங்களில் அங்கே அடிக்கவும் செய்கிறான். किसी का बाल पकड़ के खींच के पूरा मारा है कि क्या कर रहे हो तुम। சிலருடைய தலை மயிரை பிடித்து அடிக்கிறான், என்ன செய்கிறாய் நீ என்று சொல்லி. इस प्रकार लोगों के अंदर एक व्याकुलता पाई जाती है जो परमेश्वर के लिए दूर रखते हैं। இப்படி ஜனங்களுக்குள்ளே யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியம் கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே வியாகுலம் காணப்படுகிறது. कभी लोग सुधरते हैं लेकिन फिर कभी सुधरते नहीं। சில நேரங்களிலே ஜனங்கள் சரியாகி விடுகிறார்கள், சில நேரங்களிலே அப்படியே பழைய நிலைமையிலே இருக்கிறார்கள். उन दिनों के पश्चात அந்த நாட்கள் கழிந்த பின்பு लोगों के स्थिति में एक कठिनता दिखाई पड़ती है। ஜனங்களுடைய நிலைமையிலே ஒரு கடினமான சூழ்நிலை உண்டாகிறது. उनका हृदय और कठोर हो रहा है, அவருடைய இருதயம் இன்னும் கடினமாகிறது. वो परमेश्वर से उल्टा मुंह तोड़ प्रश्न पूछते हैं। அவர்கள் தேவனிடத்திலே எதிர்மறையான கவிழ்க்கக்கூடிய அளவிலே கேள்விகளை கேட்கிறார்கள். अपना मुंह से लड़ते हैं, தன்னுடைய வாயினாலே தேவனிடத்திலே போராடுகிறார்கள். अगर ये 4 अध्याय को आप पढ़िएगा, நீங்கள் இந்த 4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் वहाँ एक बात दिखाई पड़ती है। அங்கே ஒரு காரியம் தென்படும். क्या दिखाई पड़ती है? என்னது? प्रभु कहेगा கர்த்தர் சொல்லுவார், मैंने तुमसे प्यार किया। நான் உன்னை நேசித்தேன். तुरंत वो पूछेंगे உடனடியாக அவர்கள் கேட்பார்கள், कहाँ प्यार किया? எங்கே என்னை நேசித்தீர்கள்? अरे तुम्हारा बलि से मैं तृप्त नहीं हूँ। உன்னுடைய பலியினாலே நான் அங்கே திருப்தியாகவில்லை. क्यों तृप्त नहीं है? ஏன் நீர் திருப்தியாகவில்லை? एकदम सारी बातों के लिए परमेश्वर से उल्टा पूछने वाले हैं। எல்லா சிறிய பெரிய காரியத்துக்கும் தேவனிடத்திலே எதிர்மறையான கேள்விகளை தொடுக்கிறவர்கள். अरे तुम पत्नी के साथ सही व्यवहार नहीं रखते हो। எப்பா நீ உன் மனைவியோடு கூட சரியான விவகாரம் பண்ணல. हाँ कह रहे हैं, आपको क्या मालूम? உங்களுக்கு என்ன, நாங்க என்ன செய்திருக்கிறோம்? मैं परमेश्वर की वाणी को सुनने के लिए तैयार नहीं। இவர்கள் தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இல்லை. भाई बहन और बच्चों थोड़ा ध्यान से सुनिएगा। பிள்ளைகளே பெரியவர்களே கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். कई बार आपका दिल का हालत, मेरा दिल का हालत ये होने का संभावना है। अनेक முறை உங்கள் நிலைமையும் என்னுடைய இருதயத்தின் நிலைமையும் இப்படி உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. परमेश्वर हमारा त्रुटियों को दिखाने के लिए जब कोशिश करता है, தேவன் நமக்குள்ளே காணப்படுகிற தவறுகளை அங்கே வெளிக்காட்ட முயற்சி எடுக்கும் போது हम तुरंत पूछा मैं ठीक हूँ, நாம் உடனடியாக சொல்லுவோம் நான் சரிதான், मैं बहुत अच्छा हूँ, நான் மிக நலமாய் இருக்கிறேன், आप अपने को देखिए। நீர் உங்களை பார்த்துக் கொள்ளும். इस प्रकार की जवाब हमारे हृदय से जब उठता है, இப்படிப்பட்ட பதில்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பும்போது परमेश्वर के पास कोई दूसरा रास्ता नहीं रहता है। தேவனிடத்தில் வேறு ஒரு வழியும் கிடையாது. और ये छोटी पुस्तक आखिरी शब्द अंग्रेजी में क्या आया है मालूम है? இந்த கடைசி புத்தகத்தினுடைய கடைசி
வார்த்தைகள் ஆங்கிலத்தில் என்ன வந்திருக்கிறது தெரியுமா? तमिल में नहीं है लेकिन अंग्रेजी में लास्ट वर्ड इन केजेवी கேஜேவி ஆங்கில வெர்ஷனிலே இந்த புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? कर्स ஸ்ராப். कर्स ஸ்ராப். 4 अध्याय का पहला पद का पढ़िएगा. 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். क्योंकि देखो वह धधकते भट्टे का सा दिन आता है, उस दिन आता है जब सब अभिमानी और सब दुराचारी लोग अनाज की खुंटी बन जाएंगे और उस आने वाले दिनों में वे ऐसे भस्म हो जाएंगे कि उनका पता तक न रहेगा. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लेकिन एक बात को मैं यहाँ जोड़ के दिखाने के लिए चाहता हूँ. ஆனால் ஒரு காரியத்தை இங்கே நான் இன்னும் கூட்டி சொல்ல விரும்புகிறேன். 5 और 6 पद को भी पढ़िएगा. 5வது 6வது வசனங்களையும் வாசியுங்கள். देखो यहोवा के उस बड़े दिन भयानक दिन और भयानक दिन के आने से पहले मैं तुम्हारे पास एलिया नबी को भेजूंगा. एक मिनट. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். आखिरी जजमेंट या इतना बड़ा भयानक दिन आ रहा करके प्रभु उनको चेतावनी देने के बावजूद भी, அவ்வளவு பெரிய பயங்கரமான நாள் வருகிறது என்று தேவனாய கர்த்தர் அவர்களை எச்சரித்த பின்பும் கூட, और उस दिन में घमंड करने वाले, दुराचार करने वाले सारे लोग एकदम भूसा की नाई आग में झोंका जाएंगे कहने के बावजूद भी, அங்கே அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் அப்படியே ஒரு துரும்பை போல மாறிவிடுவார்கள் என்று ஒரு பெரிய காரியத்தை சொன்ன பின்பும் கூட, प्रभु के दिल के दया को देखिए. தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற இரக்கத்தை பாருங்கள். मैं एलिया को थोड़ा भेजूंगा. நான் எலியா தீர்க்கதரிசியை கொஞ்சம் அனுப்பி பார்ப்பேன். आके तो वो तुम्हारे दिल को पलट के काम करेगा. அவர் வந்து உங்களுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பான். क्योंकि मालूम है एलिया के टाइम में उसने पूछा था. ஏனென்றால் தெரியும் எலியாவின் காலத்திலே அவர் கேட்டார், हाँ यहोवा परमेश्वर तुम्हारा परमेश्वर, उसकी पूजा आराधना करो. ஒருவேளை யெகோவாகிய தேவன் உங்கள் தேவன் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள். या बाल तेरा देवता है उसके पीछे चलो. அல்லது பாகால் உங்கள் தெய்வமானால் பாகாலுக்கு பின் செல்லுங்கள். कब तक तुम डगमगा के चलोगे? எதுவரைக்கும் நீங்கள் இப்படி தடுமாறி செல்வீர்கள்? परमेश्वर आखिरी जजमेंट सुनाने के बावजूद भी उसके दिल की व्याकुलता प्यार को हम यहाँ देखते हैं. தேவனாய கர்த்தர் கடைசி ஒரு பெரிய நியாய தீர்ப்பை, பயங்கரமான நியாய தீர்ப்பை கூறின பின்பும் கூட அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த இரக்கத்தை பாருங்களே. This is our God. ये हमारा प्रभु है, ये हमारा ईश्वर है. இதுதான் நம்முடைய ஒரு தேவனாயிருக்கிறார். हमारे पाप को देख के, हमारे त्रुटियों को देख के, हमारे गया गुजारा हालत को देखे, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை கலிந்து கீழே விழுந்து கிடக்கிற நிலைமையை பார்த்து उसको गुस्सा तो जरूर आता है. அவருக்கு வருகிறது கோபம்தான். हाँ, उसका प्रकोप जलता है. அவருக்குள்ளே கோபம் எரிகிறது உண்மைதான். परंतु ஆனால் उसका प्यार जो है साथ ही साथ प्रकट होता है. அவருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் கூட அதோடு கூட இணைந்து வருகிறது. प्रभु इन दोनों बातों को आखिरी नबी जो नया पुराना नेम का उसके द्वारा दिखाने के लिए चाहा. இந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளி காண்பிக்க விரும்புகிறார். लगभग 420 साल के पहले, यीशु मसीह के पहले ये भविष्यद्वक्ता उठा था. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 420 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீர்க்கதரிசி எழும்பி இருந்தார். मैं आपको बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன், 420 साल के पहले, 420 ஆண்டுகளுக்கு முன்பதாக, मलाकी का मतलब माय मैसेंजर, मेरा दूत. மல்கியா என்பதனுடைய அர்த்தம்
என்னுடைய தூதன். और कोई कोई ऐसा भी कहने लगते हैं ये स्वर्ग में से आया हुआ स्वर्गदूत है. சிலர் இப்படியும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற பரலோக தூதன் என்று சொல்லி. लेकिन हम लोगों को ज्यादा इसके बारे में जानकारी नहीं है. நமக்கு இதை குறித்து ஒரு அதிகமான ஒரு அறிவு கிடையாது. वो एक भविष्यवक्ता बस इतना ही जानते हैं. நமக்கு தெரியும் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. वो भविष्यवक्ता कैसा भविष्यवक्ता है? அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாம்? परमेश्वर की व्याकुल दिल को प्रभु लोगों के सामने लाने वाला भविष्यवक्ता. தேவனுக்குள்ளே காணப்படுகிற அந்த வியாகுலமான இருதயத்தை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபி. कौन है सच्चा भविष्यवक्ता? யாரையா உண்மையான ஒரு தீர்க்கதரிசி? परमेश्वर के दिल की धड़क को लोगों तक पहुंचाने वाला. தேவனுடைய இருதய துடிப்பாய் ஜனங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறவன் தான். परमेश्वर के बोझ को लोगों तक पहुंचाने वाला. தேவனுடைய பாரத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவன். और वही है एक सही भविष्यवक्ता. அவன்தான் ஒரு சரியான தீர்க்கதரிசி. और उस मलाकी के बारे में हम ज्यादा नहीं कह सकते हैं. அந்த மல்கியாவை குறித்து நாம் அதிகமாக சொல்ல முடியாது. परंतु एक बात को मैं यहाँ कहने के लिए चाहता हूँ. ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். इसके बाद இதற்கு பின்பு इस मलाकी के बाद இந்த மல்கியாவிற்கு பின்பு परमेश्वर अपने लोगों के पास किसी को भेजा नहीं. தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலே யாரையும் அனுப்பவே இல்லை. कोई भविष्यवक्ता उठा नहीं. எந்த தீர்க்கதரிசியும் எழும்பவே இல்லை. परमेश्वर ये कहने के लिए कोई भविष्यवक्ता 400 साल तक नहीं रहा. கர்த்தர் இவ்வாறு உரைக்கிறார் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் 400 வருடங்கள் வரைக்கும் காணப்படவே இல்லை. क्यों? ஏன்? क्यों? ஏன்? प्रभु बोलता है जब आप बहरे हो जाते हैं फिर प्रभु बोलना छोड़ देता है. தேவன் சொல்லுகிறார், பேசுகிறார். ஆனால் நீங்கள் காது கேளாமல் செவிடர்களாக மாறிவிட்டால் தேவன் விட்டு விடுகிறார். इसलिए जब यूहन्ना आया था, ஆகையால் யோவான் ஸ்நானகர் வந்தபோது, हे शाम के बच्चे तुम बहरे हो गए हो क्या? பாம்பின் பிள்ளைகளே நீங்கள் செவிடர்களாக மாறிவிட்டீர்களோ? செவிட்டு விரியன் என்று சொல்கிறார். செவிட்டு விரியன் என்று சொல்கிறான். जो जिसकी कानें बंद पड़ा है. எவருடைய காதுகள் எல்லாம் அடைபட்டிருக்கின்றனவைகளோ அவர்களை பார்த்தவன் சொல்லுவான் செவிட்டு விரியன் என்று சொல்லி. 400 years, can you just imagine? जरा समझिए 400 साल है. मेरा पोता मेरा घर में खेलता है. என்னுடைய பேரன் என்னுடைய வீட்டிலே விளையாடுகிறான். और कभी कभी नटखटी करता है. சில நேரங்களிலே அவன் கொஞ்சம் குறும்பும் செய்வான். उसका बाप गो फोर्थ उसको बुलाता है, इधर आओ. அவனுடைய தகப்பன் கோ ஃபோர்த் அவனை கூப்பிடுவான், இங்கே வா இங்கே வா. हम कल की बातों को बतलाएंगे ताकि आपको समझ में आ जाए. நேற்றைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு புரியும் விதத்திலே. वो अपना LKG में फर्स्ट रैंक में आया. அவன் தன்னுடைய எல்கேஜி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்திருக்கிறான். सारे LKG बच्चों में फर्स्ट रैंक लिया. எல்லா எல்கேஜி மாணவரிடத்திலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறான். उसको एक प्राइज दिया गया, वाटर बॉटल एक तो प्राइज मिला. அவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. उसने घर में लाके दिखाना नहीं चाहा. வீட்டுக்கு கொண்டு வந்து காண்பிக்க விரும்பல அவன். उसकी मम्मी बोल रही थी, அவனுடைய அம்மா சொன்னாங்க, दादा का दिखाओ, தாத்தாவுக்கு கொஞ்சம் காட்டுப்பா, डैडी को दिखाओ, உன் அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த பரிசை காட்டுப்பா. नहीं मैं नहीं दिखा. அவன் சொன்னா இல்ல 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 நான் காண்பிக்க மாட்டேன். छिपा कर रख लिया. பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தான். बात को मनाने के लिए तैयार है. அவன் அந்த காரியத்தை கேட்க ஆயத்தமா இல்ல. अरे दिखाने से शबाश ना कहेंगे. நீ காண்பிச்சா உன்னைய சபாஸ்ன்னுலப்பா சொல்லுவாங்க. मैं नहीं दिखाऊंगा. இல்ல நான் காட்ட மாட்டேன். लेकिन उसके डैडी ने क्या कहा? அவனுடைய அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? रीगन, अगर डैडी को नहीं दिखाओगे पापा तुमसे बातचीत नहीं करेंगे. நீ அப்பாக்கு அதை காண்பிக்கலன்னு சொன்னா அப்பா உன்கிட்ட பேச மாட்டாரு ரீகன். बस அவ்வளவுதான். तुम बोला देखिए डैडी. உடனடியாக அவன் அப்படி பார்த்தா, அப்பா பாருங்க. एक ही सब, ஒரே ஒரு வார்த்தை தான், तुमसे बोलेंगे नहीं. உன்கிட்ட பேச மாட்டாரு. अगर कोई आपका दोस्त है, யாராவது உங்களுக்கு ஒரு நண்பர் வைத்துக் கொள்ளுங்களேன், एक दिन आपसे बातचीत नहीं कर रहा, உங்களிடத்துல ஒரு நாள் ஃபுல்லா பேசல, 2 दिन आपके ரெண்டாவது நாளும் பேசவே இல்ல, तीसरा दिन आप प्रेज द लॉर्ड कहते हैं, ऐसे घूम के चला जाता है. நீங்கள் மூன்றாவது நாள் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, அவர் முகத்தை திருப்பிட்டு போயிட்டு இருக்காரு. आपको कैसा लगेगा? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்ள कैसा लगेगा? எப்படி இருக்கும் உங்களுக்கு? रोने आ जाएगा. உங்களுக்கு அழணும் போல தோணும்.
अगर एक मनुष्य के प्यार और एक मनुष्य के बीच के प्यार में एक दिन बातचीत नहीं करने से इस प्रकार की बातें आ जाती है. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த அன்பு அதுல ஒருத்தர் பேசாம இருந்தாரு சொன்னா இப்படிப்பட்ட காரியம் மற்றவங்களை பாதிக்கும் சொன்னா इतना बड़ा प्यार करने वाला परमेश्वर जो न्याय की बातों को खाने के समय में भी थोड़ा रास्ता देने वाला है. இவ்வளவு ஒரு பெரிய அன்பை காட்டுகிற ஒரு தேவன் நியாய தீர்ப்பை கூறும்போதும் கூட இரக்கத்தை காண்பிக்கிற அந்த தேவன் वो लोगों से 400 साल बातचीत नहीं किया. அவர் ஜனங்களிடத்தில் 400 வருடங்கள் வரைக்கும் பேசவே இல்லை. इसका मतलब उसके उनके दुख के भार कितना था. அதனுடைய காரணம் அவருடைய இருதயத்தினுடைய துக்கத்தின் சுமை எவ்வளவு என்று मैं பாருங்கள். तुमसे बोल नहीं सकता हूं. நான் உன்னிடத்தில் பேசவே முடியாதப்பா. 100 साल नहीं, 100 வருடங்கள் அல்ல, 400 साल बातचीत नहीं कर. 400 வருடங்கள் வரைக்கும் பேசாதிருந்தாரே அவர். थोड़ा सा मन में देखिए, கொஞ்சம் மனதில் அதை வைத்து பாருங்கள். 400 साल 400 வருடங்கள் कोई आवाज नहीं, எந்த ஒரு சத்தமும் இல்லை. प्रभु की तरफ से कोई बातचीत नहीं. கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு பேச்சும் இல்லை. तो वो कितना गहरा चोट पाया हुआ होगा. அப்படி என்றால் கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஆழமான காயம் உண்டாயிருக்கும். इसके बावजूद भी இப்படி இருந்த பின்பும் கூட उसने अपने एकलौता पुत्र को भेजा. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்தார். अपने एकलौता पुत्र को भेजा. ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்தார். भारी तकलीफ उसके दिल में होने के बावजूद, அவ்வளவு பெரிய ஒரு துக்கம் அவருடைய இருதயத்தில் இருந்த பின்பும் கூட उसका प्यार यहाँ दिखाई पड़ता. அவருடைய அன்புதான் அங்கே வெளிப்படுகிறது. लेकिन इस किताब में ஆனால் இந்த புத்தகத்திலே उतना बड़ा भारी दुख कब आता है उसको दिखाया. அவ்வளவு பெரிய ஒரு துக்கம் எப்போது வருகிறது என்று சொல்லி அங்கே காண்பிக்கிறார். मैं 7 प्रश्नों को इस किताब के अंदर दिखाऊंगा. நான் 7 விதமான கேள்விகளை இந்த புத்தகத்திலிருந்து காண்பிப்பேன். जो लोग परमेश्वर से पूछ बैठे, அந்த கேள்விகளை ஜனங்கள் தேவனிடத்தில் கேட்டார்கள். 7 प्रश्नों को मैं दिखाऊंगा. 7 கேள்விகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். मैंने जैसा कहा था, நான் எப்படி சொன்னேனோ, प्रभु कहता है मैं तुमसे प्यार किया. கர்த்தர் சொன்னார் நான் உன்னை நேசித்தேன். तुरंत वो कहेंगे, உடனடியாக அவர்கள் சொல்லுவார்கள், अगर प्यार करते हैं क्यों ये होता है. நீர் எங்களை நேசித்தார் என்று சொன்னால் ஏன் இப்படி நடக்குது. प्यार करते हैं तो हमको क्यों टाटा बिरला नहीं बनाया. நீர் என்னை நேசிக்கிறீர் என்று சொன்னால் ஏன் எங்களை டாட்டார் பிர்லாவாக பணக்காரர்களாக மாற்றவில்லை. अगर आप हमसे प्यार करते हैं क्यों यहाँ इतना कीड़ा है, इतना गर्मी है, हमको अच्छा ठंडा जगह में बहुत सुंदर जगह में रखते हैं. இவ்வளவு எங்களை நேசிக்கிறீன்னு சொல்றீரே, நல்ல இடத்துல ஏன் வைக்கல. இவ்வளவு பூச்சி, இவ்வளவு தொல்லை, இவ்வளவு வெப்பம், ஏன் ऐसा जान क्यों रखे. ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். कहते हैं प्यार करते हैं, प्यार करते हैं. நீ சொல்லுகிறீர் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி. हम इसके गहराई में जाने से आपको मालूम होगा. நமக்கு இந்த ஆழத்துக்குள்ள போகும்போது தான் தெரிய வரும். God's hurt is getting deeper and deeper when you try to argue with God. जब परमेश्वर से आप तर्क या वाद विवाद करने लगते हैं, परमेश्वर का जो चोट पहुंचा है वो और गहरे रूप में चल जाता है. कई लोग इसको नहीं पहचानते. अनेकर इதை அறியாமல் இருக்கிறார்கள். परमेश्वर से तर्क वितर्क करके अपनी बातों को साबित करने के लिए जो कोशिश करता है, वो परमेश्वर के एक घाव को और गहरा में ले जाता है. இவர்களெல்லாம் தர்க்கத்தையும் விவாதத்தையும் செய்து செய்து ஆண்டவரிடத்தில் கேள்விக்கு மேல் கேள்விகளை தொடுக்கிறார்களோ, அவர்கள் தேவனுக்கு ஏற்கனவே வந்த அந்த காயத்தை இன்னும் ஆழமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். मुझे याद है, எனக்கு ஒரு ஞாபகம் உண்டு. मेरा पिताजी बवासीर से बहुत परेशान थे. என்னுடைய தகப்பனார் மூல வியாதியினாலே அதிக கஷ்டப்பட்டார். क्योंकि खूब साइकिल चलाते थे. ஏனென்றால் அதிகமாக சைக்கிளை அவர் பிரயோஜனப்படுத்தி வந்தார். और इसलिए तो उनको बवासीर की बीमारी आई. ஆகையால் அவருக்கு அந்த மூல வியாதி வந்திருக்கிறது. और अस्पताल में भर्ती किए गए. அவரை ஆஸ்பத்திரியிலே அங்கே அட்மிட் பண்ணினாங்க. लेकिन डॉक्टर नहीं था.
ஆனால் அங்கே மருத்துவர் இல்லாமல் இருந்தார். परेशानी से वो चिल्ला रहे थे. அவர் வலியினாலே துடித்து சத்தமிட்டு கொண்டிருந்தார். मैं उस समय छोटा था. அந்த நாட்களிலே நான் சிறிய பையனாய் இருந்தேன். बड़ा हॉस्पिटल है, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அது. गवर्नमेंट हॉस्पिटल है. அது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி. और वहां पर वो एडमिट किए गए थे. அங்கே அவரை அங்கே அட்மிட் பண்ணாங்க. डॉक्टर नहीं होने की वजह से மருத்துவர் அங்கே இல்லாதிருந்தது நிமித்தமாக एक कंपाउंडर ने ऑपरेशन किया. ஒரு கம்பவுண்டர் அவருக்கு ஆபரேஷன் செய்தார். ऑपरेशन करने से उसने क्या किया? ஆபரேஷன் செய்யும் பொழுது அந்த கம்பவுண்டர் என்ன செய்தார் தெரியுமா? इतना बड़ा छुरी से उसमें फोक दिया. இவ்வளவு பெரிய நீண்ட கத்தியினாலே அந்த இடத்திலே குத்தி விட்டார். उनकी बीमारी ठीक हो गई, அவருடைய வியாதி சுகமாகி விட்டது. परंतु ये जो छेद किया है वो ठीक नहीं हुआ. ஆனால் இங்கே ஒரு துளையிடப்பட்டதே அந்த துளை சரியாகவில்லை. बातों को थोड़ा ध्यान से सुनिए. நல்லா கவனித்து கேளுங்க. मुझे याद है எனக்கு ஞாபகம் உண்டு. इतना बड़ा बड़ा मोटा रुई को उसमें लगाते थे लोग. அதாவது இவ்வளவு பெரிய பெரிய ஒரு பஞ்ச வந்து அந்த இடத்துக்குள்ள அவரை தொலைச்சாரு. और सुबह निकालते थे. காலையில அந்த பஞ்சை எடுப்பாரு. उसमें से इतना एक प्लेट भर के फंस आ जाता था. அதுல ஒரு பிளேட் நிறைய அந்த சீழு வந்திருக்கும். मैं उसको देख के 2 बार बेहोश हुआ. நான் அதை பார்த்து 2 முறை மயக்கம் ஆயிட்டேன். मेरे पिताजी उसी के साथ 25 साल जेल रहे थे. என்னுடைய தகப்பனார் அந்த வலியோடு கூட 25 ஆண்டுகள் சகித்து வாழ்ந்தார். 25 साल. 25 ஆண்டுகள். बीमारी ठीक हो गई, வியாதி சுகமாகி விட்டது. लेकिन वो कंपाउंडर ने जो छेद किया था वो ठीक नहीं हुआ. ஆனால் அந்த கம்பவுண்டர் துளையிட்டாரே அது இன்னும் அப்படியே இருந்தது. आखिरी में एक परमेश्वर का दास आके प्रार्थना किया, वो प्रार्थना के बल से ठीक हुआ. கடைசியில ஒரு தேவ தாசர் வந்து ஜெபம் பண்ணினார். ஜெபத்தின் பலத்தினாலே அது சுகமாயிற்று. मैं सोच रहा था நான் யோசித்துக் கொண்டவனாய் இருந்தேன். क्यों वो गांव ठीक नहीं हुआ? ஏன் அந்த புண் ஆறாமல் இருந்தது? क्योंकि उसकी गहराई बहुत ज्यादा. ஏனென்றால் அதனுடைய ஆழமோ அதிகமாய் இருந்தது. 25 साल. 25 ஆண்டுகள். बच्चों थोड़ा ध्यान से सुनो. பிள்ளைகளே கொஞ்சம் கவனித்து கேளுங்க. कभी कभी तुम अपने ऊपर रखे हुए लोगों के ऊपर छेद कर सकते हो. சில நேரங்களிலே உங்கள் மேலே வைக்கப்பட்டவர்கள் மேலே நீங்கள் இப்படி காரியங்களை வைத்து துளையிடலாம். आपकी बातों के चलते उनको इतना छेद कर सकते हो. உங்களுடைய ஆயுதங்களினாலே நீங்கள் காயம் உண்டாக்கலாம். आप उस प्रकार वाद विवाद करके इस परमेश्वर का भी छेद कर सकते हो. நீங்கள் இப்படி தர்க்கம் பண்ணி ஆண்டவருக்கும் ஒரு பெரிய காயத்தை கொண்டு வரலாம். जल्दी सूखता नहीं है. ஆனால் நினையுங்கள் அது சீக்கிரத்திலே ஆறாது. परमेश्वर का भारी घाव 400 साल तक उनको खामोश बना दिया. தேவனுடைய ஒரு பெரிய ஏற்பட்ட காயமானது 400 வருடங்கள் வரை அவரை அப்படியே ஒன்றும் பேசாமல் ஆக்கிற்று. मैं बातचीत नहीं करूंगा. நான் பேச மாட்டேன். मैं बातचीत नहीं करूंगा. நான் இவரிடத்தில் பேசவே மாட்டேன். मेरा पोता 1 मिनट अपने बाप के बात को नहीं सुनने से वो मुड़ जाता है. என்னுடைய பேரன் அவருடைய தகப்பனுடைய ஒரு சொல்லை கேட்காத போது அவன் திரும்பி விடுகிறான். 1 मिनट तक वो ठहर नहीं सकता. ஒரு நிமிடம் வரைக்கும் அவனாலே அந்த கேட்காமல் நிற்க முடியாது. डैडी तुमसे बातचीत नहीं करेंगे. அப்பா உன்கிட்ட பேச மாட்டாருப்பா. तुरंत वो ठीक आ जाता. உடனடியாக அவன் சரியாயிட்டான். लेकिन 400 साल तक. ஆனால் 400 வருடங்கள் வரைக்கும் परमेश्वर का गांव इतना भारी होने के चलते वो बोला नहीं. தேவனுடைய காயம் அவ்வளவு ஆழமாக இருந்ததினாலே அவர் பேசவே இல்லை. उन कारणों को हम पहचानने जा रहे हैं इस किताब में. இந்த புத்தகத்திலே அதனுடைய காரணங்களை அறிய போகிறோம். प्रभु हमारे आंखों को खोलने पाए जब इस किताब को हम अध्ययन करेंगे. இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கண்களையே திறப்பாராக. साथ ही साथ परमेश्वर के दिल को पहचानने के लिए परमेश्वर में सहायता. அதோடு கூட தேவனுடைய இருதய துடிப்பையும் அறிந்து கொள்ள உதவி செய்வாராக. आइए हम सिर झुकाएं. இப்பொழுது தலைகளை தாழ்த்துவோம். हम एक और बार मलाकी के किताब के ओर अपना ध्यान को आकर्षित करेंगे. நாம் இன்னொரு முறை மல்கியாவின் புத்தகத்தின் மீது நம்முடைய கவனத்தை திருப்பலாம். पहले पद से लेकर 5वां तक आज देखेंगे. இன்றைக்கு 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். परमेश्वर मलाकी के द्वारा लोगों से बातचीत करने के लिए शुरू करता है. தேவனாய கர்த்தர் மல்கியாவின் மூலமாக ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். पहले पद से लेकर 5वां पद तक देखेंगे. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பார்க்கலாம். मलाकी के द्वारा इस्राएल के विषय में कहा हुआ यहोवा का भारी वचन,
यहोवा यह कहता है, मैंने तुमसे प्रेम किया है, परंतु तुम पूछते हो, तूने किस बात में हमसे प्रेम किया है? यहोवा की यह वाणी है, क्या एसाव याकूब का भाई न था? तो भी मैंने याकूब से प्रेम किया, परंतु एसाव को अप्रिय जानकर उसके पहाड़ों को उजाड़ डाला और उसकी पैतृक भूमि को जंगल के गिदड़ों का स्थान बना दिया है। एदोम कहता है, हमारा देश उजड़ गया है, परंतु हम खंडहरों को फिर बसाएंगे। सेनाओं का यहोवा यूँ कहता है, यदि वे बनाएं भी, परंतु मैं ढा दूंगा। उनका नाम दुष्ट जाति पड़ेगा और वे ऐसे लोग कहलाएंगे जिन पर यहोवा सदैव क्रोधित रहे। तुम्हारी आंखें इसे देखेगी और तुम कहोगे, यहोवा का प्रताप इस्राएल की सीमा से आगे भी बढ़ता जाए। மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினமைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள், கர்த்தர் இஸ்ரவேலருடைய எல்லை துவக்கி महिமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். कल मैंने आपसे कहा था 7 प्रकार का प्रश्न इजरायलियों ने पूछा था परमेश्वर के विरोध में. நான் நேற்று தினத்தில் சொன்னேன், தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 7 விதமான கேள்விகளை கேட்டார்கள். इस किताब में हम इस प्रकार की बातों को देखते हैं. இந்த புத்தகத்திலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். परमेश्वर वहां पहले प्रश्न के सामने हमें खड़ा करता है. தேவநாயகத்தர் இப்பொழுது முதலாவது கேள்விக்கு முன்பதாக நம்மை நிறுத்துகிறார். वो क्या है? அது என்ன? प्रभु ने उनसे कहा, मैं तुमसे प्यार करता हूं. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று. तुरंत उल्टा पूछते हैं, अगर आपने हमसे प्यार किया, क्यों इस प्रकार की बातें हमारे जीवन में हो रही है? உடனடியாக அவர்கள் எதிர்மறையாக கேட்கிறார்கள், நீர் எங்களை சிநேகித்திருந்தால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன? अर्थात परमेश्वर का प्रेम को वे पहले शक कर रहे हैं, इसलिए उल्टा जवाब दे रहे हैं. அதாவது முதலாவது தேவ அன்பையே அவர்கள் சந்தேகிப்பதினாலே எதிர்மறையான வேறு விதமான காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். मनुष्य क्यों परमेश्वर का प्यार को शक कर रहा है? மனிதன் ஏன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறான்? इस बात को थोड़ा ध्यान से सुनिएगा. இந்த காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். परमेश्वर का प्यार को मनुष्य क्यों शक कर रहा है? தேவனுடைய அன்பை மனிதன் ஏன் சந்தேகப்படுகிறான்? या परमेश्वर के लोगों के सही प्यार को क्यों लोग शक करते हैं? அல்லது தேவ ஜனங்களுடைய சரியான அன்பை ஏன் ஜனங்கள் சந்தேகப்படுகிறார்கள்? एक बहुमूल्य बात को हम यहाँ देखते हैं. ஒரு மிக முக்கியமான காரியத்தை இங்கே பார்க்கிறோம். मनुष्य जब चाहता है कि उसकी मनसा के अनुसार सारी बातें चलें, மனிதன் எப்பொழுது விரும்புகிறானோ அவனுடைய விருப்ப ஏக்கத்தின்படி எல்லா காரியமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி तबे वो समझता है कि मुझसे प्यार किया जा रहा. அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான் அவனிடத்திலே அன்பு செலுத்தப்படுகிறது என்று. प्यारों, इस सुबह के समय हम देखें. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கலாம். बच्चों, थोड़ा ध्यान से सुनिएगा. பிள்ளைகளே, கவனித்து கேளுங்கள். वो क्या बात है? அது என்ன காரியம்? हम अपने मन में एक चित्र का बना के रख लेते हैं நாம் நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை போட்டு வைத்து விடுகிறோம். और हम चाहते हैं इसी प्रकार मेरे जीवन होना है. நாம் விரும்புகிறது என்ன? இந்த படத்தின் அடிப்படையில் தான் காரியங்கள் நடக்க வேண்டும். उसके विपरीत में जब बातें आती हैं, இதற்கு விபரீதமாக காரியங்கள் வரும்போது तो हमारे अंदर एक प्रश्न उठता है, அப்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். क्यों? ஏன்? क्यों? ஏன்? तब
एक और निर्णय में पहुंचते हैं। அப்பொழுது அவர்கள் இன்னொரு தீர்மானம் எடுக்கிறார்கள். उसी समय प्रभु आके कहता है, அந்த நேரத்தில் வந்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், मैंने तुमसे प्यार किया। நான் உங்களை சிநேகித்தேன். तुरंत वे पूछ बैठते हैं, உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், अगर आप प्यार करते हैं क्यों मेरी बातें मेरी मनसा के अनुसार नहीं हो रही है? நீர் எங்களை நேசித்தீர் என்று சொன்னால் ஏன் எங்களுடைய மன விருப்பத்தின்படி காரியங்கள் நடைபெறவில்லை? गिदोन की कहानी को आप जानते हैं, கிதியோனுடைய கதையை நீங்கள் அறிவீர்கள். और न्यायों की किताब 6 अध्याय का 12वां पद को पढ़िएगा। நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். उसको यहोवा के दूत ने दर्शन देकर कहा, दर्शन देकर कहा, हे शूरवीर सुरमा, ए शूरवीर सुरमा, यहोवा तेरे संग है। यहोवा तेरे संग है। गिदोन ने उससे कहा, गिदोन ने उससे कहा, हे मेरे प्रभु, हे मेरे प्रभु, बिनती सुन, हाँ, यदि यहोवा हमारे संग होता यदि हमारे संग होता तो हम पर तू हम पर यह सब विपत्ति ये सब विपत्ति क्यों पड़ती? क्यों पड़ती? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? सब लोगों के दिल में इस प्रकार की बातें पाए जाने के लिए संभावना है। எல்லாருடைய மனதுகளிலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வாய்ப்புகள் உண்டு. कौन सी बात है? என்ன காரியம் அது? यहाँ गिदोन अकेला है, இங்கே கிதியோன் தனிமையிலே இருக்கிறான், डरा हुआ है, பயந்திருக்கிறான். भीतर उसके अंदर बिल्कुल डर जो है उसको दबा रहा है, உள்ளே அவனை பயம் அமுக்கிக் கொண்டிருக்கிறது. और उससे प्यार दिखाने के लिए परमेश्वर एक स्वर्गदूत को भेज रहा है। அவனிடத்திலே நேசம் காண்பிக்க ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். उसी को इस्तेमाल करने के लिए परमेश्वर चाहता है, அவனை தான் பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். लेकिन गिदोन के अंदर एक चित्र है। ஆனால் கிதியோனுக்குள்ளே ஒரு படம் இருக்கிறது. ध्यान से सुनिएगा, நல்லா கவனித்து கேளுங்கள். गिदोन को परमेश्वर इस्तेमाल करने के लिए चाहता है, கிதியோனை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். और उसके पहले वो कहने के लिए चाहता, मैं तेरे संग खड़ा हूं। அதற்கு முன்பு கர்த்தர் சொல்ல விரும்புகிறது என்ன? உன்னோடு கூட நான் இருக்கிறேன். लेकिन गिदोन अपने अंदर एक तस्वीर को रखा है। ஆனால் கிதியோனோ தனக்குள்ளே ஒரு காட்சியை போட்டு வைத்திருக்கிறான். क्या चित्र को बना कर रखा है? அவனுக்குள்ள என்ன காரியத்தை வைத்திருக்கிறான்? मेरा कटनी सही होना है, என்னுடைய அறுவடை சரியா இருக்க வேண்டும், मुझे खाने के सामान सही मिलना है, எனக்கு சாப்பிடுகிற காரியங்கள் எல்லாம் சரியா கிடைக்கணும், जो मैंने मेहनत किया उसका फल मिलना है, நான் என்ன உழைப்பு உழைக்கிறேனோ அதற்குரிய கனிகளை நான் பெற வேண்டும், कोई उसको लूट के नहीं जाना है, அவைகளை யாரும் திருடி கொண்டு போய்விடக் கூடாது. एक छोटी सी सीमित तस्वीर को अपने पास रखा है। ஒரு சிறிய குறுகளவுள்ள ஒரு படத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறான். लेकिन परमेश्वर की विचार है, ஆனால் தேவனுடைய எண்ணம் என்ன? ये देश के लोगों को छुड़ाने के लिए इसको मैं इस्तेमाल करने ला रहा हूं, இவனை தேசத்து ஜனங்களை விடுவிக்க நான் பயன்படுத்த போகிறேன். शत्रु को सत्यानाश करने के लिए मैं इसको इस्तेमाल करने के लिए आया हूं। சத்துருக்களை அதமாக்க இவனை பயன்படுத்த நான் வந்திருக்கிறேன். थोड़ा देखिएगा, கொஞ்சம் பாருங்கள். एक छोटा सा तस्वीर रखा है, ஒரு சிறிய காட்சி இங்க இருக்கிறது. केवल स्वार्थ से भरा हुआ है, வெறுமனே தன்னலத்தினால் அடங்கிய அந்த ஒரு படம். अपने जीवन अपने परिवार इसके अलावा बाहर देख नहीं सकता है, என்னுடைய ஜீவன் என்னுடைய குடும்பம் இதை தாண்டி வெளியே பார்க்க முடியாது. लेकिन परमेश्वर के विचार बहुत विशाल है, ஆனால் தேவனுடைய எண்ணம் பெரிய அகலமானது. पूरे देश के लोगों को छुड़ाने के लिए परमेश्वर इस्तेमाल करने के लिए चाहता है, முழு தேசத்தாரையும் விடுவிக்க தேவன் அவனை பயன்படுத்த விரும்புகிறார். इसलिए स्वर्गदूत आके पूछ रहा है, ஆகையால் தேவதூதன் வந்து அங்கே கேட்கிறான், मां परमेश्वर तुम्हारे साथ है, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். तुरंत पूछता है, உடனடியாக அவன் கேட்கிறான், अगर संग रहता क्यों ऐसा होता है? தேவன் என்னோடு கூட இருந்தால் ஏன் இப்படி எல்லாம்? अभी आप भी इसी प्रकार पूछते होंगे, இப்பொழுது நீங்களும் இவ்வாறு கேட்கிறவர்களாக இருக்கலாம். आप भी इस प्रकार के तस्वीर को अपने बारे में रखे होंगे, நீங்களும் இப்படிப்பட்ட காட்சிகளை உங்களுக்குள்ளே போட்டு வைத்திருக்கலாம். मेरे साथ अगर परमेश्वर रहेगा ऐसी बात, ऐसा होना, ऐसा पैसा मिलना, ऐसा का जीवन होना, ये होना, आपने एक लाइन खींच के रख लिया अपने लिए. நீங்கள் ஒரு கோட்டை போட்டு வைத்து
வைத்திருப்பீர்கள். என்னோடு கூட தேவன் இருப்பார் என்று சொன்னால் எனக்கு இந்த காரியம் கிடைக்க வேண்டும், இந்த பணம் வர வேண்டும், இவர் என்னோடு கூட இப்படி இருக்க வேண்டும், இந்த காரியம் அப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி इसमें सफलता मिलना है, இதுல எனக்கு வெற்றி வேண்டும், उसको सफलता मिलना है, இதுல எனக்கு ஒரு வெற்றி வேண்டும், जो मैं कर रहा हूँ सारी बातें ठीक होना है, எந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறனோ எல்லாம் சரியா இருக்கணும், मुझे कोई परेशान नहीं करना है, எனக்கு எந்த யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, मेरे विरोध में कोई नहीं बोलना है, எனக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. इस प्रकार एक तस्वीर को बना कर रख लेते हैं. இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள். उसी समय आके परमेश्वर कहता मैं तुमसे प्यार करता हूं. அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களை சிநேகிக்கிறேன். तुरंत पूछते हैं, அப்பொழுது உடனடியே கேட்கிறோம், अरे क्या प्यार करता है, क्या होता? என்ன நேசித்து என்ன ஆச்சு? मैं एक उदाहरण और बतलाने के लिए चाहता हूं जो प्रतिदिन के जीवन में होता है. நான் ஒரு உதாரணத்தை நம்முடைய அன்றாட வாழ்விலே நடைபெறுவதை காண்பிக்கிறேன். मान लीजिए एक पति पत्नी है, வைத்துக் கொள்ளுங்கள் கணவர் மனைவி. पत्नी के स्वप्न एक है, इस महीना में मुझे एक बहुत अच्छा साड़ी खरीदना है. மனைவினுடைய சொப்பனம் இப்படியா இருக்கிறது, இந்த மாதத்திலே நான் ஒரு நல்ல சேலை வாங்கணும், मेरा बर्थडे आ रहा है, என்னுடைய பிறந்த நாள் வருகிறது, बर्थडे में मेरा आदमी आके बहुत सुंदर साड़ी को हमको देना है. பிறந்த நாளிலே என்னுடைய கணவர் வந்து எனக்கு அழகான சேலையை பரிசளிக்க வேண்டும். और आदमी काम करने वाला है, கணவர் வேலைக்கு போகிறவர், वो बहुत प्यार करता है अपने पत्नी से, தன்னுடைய மனைவியை நேசிக்க நல்ல அவருக்கு குணம் இருக்கிறது, खूब मेहनत करता है. நன்றாக உழைக்கக்கூடிய கணவர். बर्थडे आया பிறந்த நாள் வந்தது, और सुबह उठ के आदमी जो है तुम्हें बर्थडे में परमेश्वर आशीष दे करके कहता है. காலையிலே கணவர் எழும்பி மனைவியை பார்த்து உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். और पत्नी सोच रही है कि ठीक है याद तो है कम से कम, बहुत अच्छी बात है. மனைவி யோசிக்கிறாள், ஞாபகம் இருக்கிறது என்னுடைய கணவருக்கு என்று சொல்லி, நல்ல காரியம் என்று சொல்லி அவள் நினைக்கிறாள். और तुरंत उठ के पीछे बगीचा में जाके एक सुंदर गुलाब को लाके देखता, हैप्पी बर्थडे टू यू. கணவர் வெளியே போய் அங்கே தோட்டத்திலே ஒரு நல்ல ஒரு பூவை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மனைவியிடத்திலே கொடுத்து உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று சொல்லி வழங்குகிறார். और ये कहता है मैं तुमसे इतना प्यार करता हूँ. கணவர் சொல்லுகிறார், உன்னை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன். अगर पत्नी उनके प्यार को शक करेगी क्या बोलेगी? ஒருவேளை மனைவி கணவருடைய அன்பை சந்தேகித்தால் என்ன சொல்லுவாள்? अगर आप प्यार करते साड़ी ना लाते, நீங்கள் என்னை நேசித்தால் சேலைல வாங்கி கொடுப்பீங்க, मेरा लगाया हुआ बगीचा में से, मेरा लगाया हुआ पौधा में से फूल निकाल के लाके आप दिखा रहे हैं लव, आई लव यू. என்னுடைய தோட்டத்திலே நான் நாட்டின அந்த செடிகளில் இருந்து நீர் எனக்கு பூவை பறித்து எனக்கு கொண்டு வந்து ஐ லவ் யூ என்று சொல்லி சொல்லுகிறீரே. कौन चाहता है ये फूल को? இந்த பூ யாரையா விரும்புவான்? हमको एकदम कांजीवरम साड़ी लाइएगा तब मैं समझूंगी कि आपने मुझसे प्यार किया. காஞ்சிபுரம் சேலை பட்டை வாங்கிட்டு வந்தா நான் விரும்புவேன், என்ன உண்மையாகவே நேசிக்கிறீர் என்று சொல்லி. पति को बहुत दुख लगा, கணவருக்கு அதிக துக்கம் உண்டாயிற்று. फिर जाके वो बोल रहा है, திரும்ப அங்கே போய் சொல்லுகிறார், देखो तुम एक साड़ी के लिए इंतजार करी, मैं 5 साड़ी खरीद के रखा हूँ. मैंने सोचा पहले प्यार को बांटूं फिर चीज को बांटूं. நீ ஒரு சேலைக்காக துடிக்கிற, பாருமா உனக்கு 5 சேலை ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கிறேன், முதலாவது இந்த நேசத்தை பூவை கொடுத்து காண்பிச்சிட்டு திரும்ப கொடுக்கலான்னு நினைச்சிருந்தம்மா. मैंने तुमसे इतना प्यार करके 5 साड़ी खरीद के ला के रखा हूँ बॉक्स में. உன்னை இவ்வளவா நேசித்து 5 சேலைகளை வாங்கி பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறமா, और मैं देने के लिए तैयार था, நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்தேன். लेकिन उसके पहले मैंने सोचा ஆனா அதற்கு முன்பு நான் நினைத்தேன், मेरा प्यार कितना बड़ा उसको समझाने के लिए मैं फूल दिखाया. अगर तुम उसको स्वीकार करती, मैं उस 5 साड़ी के दे के उसमें बेस्ट साड़ी को आज पहना के मैं देखते रहता. ஒருவேளை அந்த பூவை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் அந்த 5 சேலையில அழகான ஒன்றை எடுத்து நீ உன்னை உடுக்க செய்து அதை பார்த்தவனாகவே ரசித்திருப்பேனே. अभी पत्नी का दिल क्या कहता है, कैसा होता? இப்பொழுது மனைவியினுடைய இருதயம் எப்படி இருக்கும் बोलिए. சொல்லுங்க. देखो देखो मैंने कितना खराब काम किया. அடி மண்டையில என்ன முட்டாத்தனமான வேலை செஞ்சிருக்கிறேன். ये कहेगी ना, இப்படித்தானே சொல்லுவாள். एग्जैक्टली द सेम थिंग. बस वही तरीका को यहाँ पे देखते हैं. प्रभु आके कहता है, ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், मैंने तुमसे प्यार किया. உங்களை நான் நேசித்தேன். कहां से प्यार किया? எங்கே எப்படி என்னை நேசித்தீர்கள்? कहां प्यार किया? எங்கே எங்களை நேசித்தீர் ஆண்டவரே? परमेश्वर को मैं कभी कभी बैठ के सोचता हूं, मैं रो पड़ता हूं. अनेक முறை உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, தேவனை குறித்து யோசிக்கும் பொழுது நானே அழுதவனாகி விடுகிறேன். क्या कहता है? அங்க என்ன சொல்லுகிறார்? देखा बाबू, எப்பா பாருப்பா, तुम्हारा साथ बहता हुआ ना भाई ऐसा
உன்னோடு கூட ஒரு சகோதரன் இருந்தாலப்பா, ஏசான்னு ஒருத்தன் இருந்தால, उसको थोड़ा देखा है? கொஞ்சம் அவனை பார்த்தியா நீ? सी जब हम उल्टा जवाब देते हैं परमेश्वर तुरंत छोड़ता भी नहीं है। பாருங்கள், நாம் ஒரு தேவையில்லாத எதிர்மறை பதிலை கொடுத்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. What a God we have! कितना महान परमेश्वर हमारे पास है। हम उसके प्यार को शक करने के समय में भी वो हमको जवाब दे के समझाने के लिए कोशिश करता है। நாம் அவருடைய அன்பையே சந்தேகித்த போதும் கூட நமக்கு பதில் சொல்லி நம்மை புரிய வைக்க முயற்சி எடுக்கிற நல்ல தேவன் அவர். देखो ये याकूब, யாக்கோபை பாருப்பா. याकूब तुम देखो, யாக்கோபே கொஞ்சம் பாரு. तुम्हारा भाई एसाव नहीं है, உன்னுடைய ஏசா இருக்கிறா இல்லையா? उसका हालत को देखो, அவனுடைய நிலைமையை தான் கொஞ்சம் பாருப்பா. अपने ताकत से बनाने के लिए कोशिश करता है, அவன் தன்னுடைய பலத்தை வைத்து காரியத்தை சாதிக்க விரும்புகிறான். अपने भुज बल के द्वारा काम को पूरा करने के लिए कोशिश करता है, தன்னுடைய புய பலத்தை நம்பி காரியத்தை சாதிக்க அவன் விரும்புகிறான். लेकिन जब बनाता है ஆனால் அவன் செய்யும் பொழுதோ मैं तोड़ता हूं, நான் அதை உடைக்கிறேன். ओहो ओहो, मैंने तुझ पर भरोसा किया, तू मेरे लिए बना रहा है, लेकिन उसने अपने ऊपर विश्वास किया, उसको तोड़ डालता है. நீ என் மேலே நம்பிக்கை வைத்தாய், நான் அதை உருவாக்குகிறேன். அவனோ அவன் மேலே நம்பிக்கை வைத்து காரியத்தை செய்தான், அதையோ நான் உடைத்து போடுகிறேன். भाई बहन थोड़ा देखिएगा, சகோதர சகோதரிகளை கொஞ்சம் பாருங்கள். कभी कभी हम अपने आंखों को उठा के दूर तक नहीं देख पाते हैं. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய கண்களை ஏறிட்டு தூரம் வரை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். आपको मालूम है உங்களுக்கு தெரியும், इजरायली लोग यरदन के इस पार हैं இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானிலிருந்து அந்த கரப்புறத்தில் இருக்கிறார்கள். और अर्थात याकूब के बेटे लोगों को यरदन के इस पार दिया गया है. அதாவது யோர்தானுக்கு இந்த பரத்தில் உள்ள பகுதிகளுக்கு யாக்கோபும் அவருடைய குமாரர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. लेकिन एसाव और उसके पुत्रों को दाहिने तरफ नीचे दिया गया है. ஆனால் ஏசா அவனுடைய குடும்பத்தாருக்கு பிள்ளைகளுக்கு வலதுபுறம் கீழான பகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். उसको बाइबल बतलाती है एदोम. அதை வேதம் சொல்கிறது ஏதோம் என்று சொல்லி. एदोम का मतलब लाल दाल से बना हुआ एक दलिया. ஏதோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு சிவந்த பருப்பினால் செய்யப்பட்ட ஒரு கூழ். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், याद रखिए, थोड़ा याद रखिए, கொஞ்சம் மனதில் வைங்க, इस बात को थोड़ा याद இந்த रखिए. காரியத்தை கொஞ்சம் மனதில் வைங்க. मसूर दाल का दलिया, அதாவது அந்த சிகப்பு பருப்பினுடைய ஒரு கூழ் தான் அந்த ஏதோம் என்னுடைய அர்த்தம். एदोम का मतलब क्या है? ஏதோமுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? मसूर दाल का दलिया. அந்த சிவந்த பருப்பினுடைய ஒரு கூழ். प्रभु क्या कहता है? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? देखो याकूब, யாக்கோபே யாக்கோபே பாரு मुझे பாரு, ये बात याद है, எனக்கு இந்த காரியம் ஞாபகத்தில் जब वो இருக்கிறதுப்பா. भूखा था, அவன் பசியா இருந்த போது वो उसके लिए कुछ भी करने के लिए तैयार, அவன் அதற்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தான். उसके लिए कुछ भी खोने के लिए तैयार, அதற்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிருந்தான். क्योंकि एक बार वो भूख के साथ आया था. ஏனென்றால் அவன் ஒருமுறை அங்கே பசியா இருந்தபோது मसूर दाल के दलिया के लिए अपना सारी इज्जत को, सारी महिमा को, सारी बातों को बेच डाला. அந்த சிவந்த பயிற்றினுடைய கூழுக்காக தன்னுடைய எல்லா மரியாதையும் எல்லா முக்கியமான காரியத்தையும் விற்று போட்டானே. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, उसने उस निज बाग को तुच्छ समझा. அவன் தன்னுடைய சுதந்திரத்தை, சுதந்திரமான பாகத்தை அற்பமாய் எண்ணினான். पहला उठा का निज बाग को उसने तुच्छ समझा. அங்கே மூத்த குமாரன் பெறக்கூடிய அந்த முக்கிய காரியத்தை அற்பமாய் எண்ணினான். इसलिए उसको एदोम कहा गया. ஆகையால் அவனை ஏதோம் என்று அழைத்தார்கள். इजराइल, இஸ்ரவேல், ये याकूब, யாக்கோபு. थोड़ा दूर में देखो, கொஞ்சம் தூரத்துல அங்க இருக்கிற ஆளை பாருப்பா. थोड़ा दूर में देखो, கொஞ்சம் தூரத்துல நோக்கி பாருப்பா. उसका काम को देखो. அவங்களுடைய வேலையை பாரு. क्या कहता है? 4 पद का पढ़िएगा, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன சொல்? 3 और 4 पद ये पढ़िएगा. 3, 4 வசனங்களை அங்கே வாசியுங்கள்.
तो भी मैंने याकूब से प्रेम किया, परंतु एसाव को अप्रिय जानकर उसके पहाड़ों को उजाड़ डाला, उसके पहाड़ों को उजाड़ डाला और उसकी पैतृक भूमि को, उसके पैतृक भूमि को जंगल के गिदड़ों का स्थान बना जंगलों दिया। के खीदड़ों को स्थान बनाया। एदोम कहता है, ये एदोम कहता है हमारा देश उजड़ गया है, हमारा देश उजड़ गया है, परंतु हम खंडहरों को फिर बसाएंगे, हम फिर बसाएंगे। सेनाओं का यहोवा यूं कहता है, परंतु सेनाओं का यहोवा यूं क्या कहता है, यदि वे बनाए भी, वे यदि बनाएंगे परंतु मैं ढा दूंगा, मैं उजाड़ूंगा। बस ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ प्रभु क्या दिखाने के लिए चाहता है? இங்கே ஆண்டவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார்? यिर्मयाह इसके बारे में बहुत सुंदर ढंग से कहता है। எரேமியா இதை குறித்து மிக அருமையாக அங்கே சொல்லுகிறார். मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். यिर्मयाह की किताब, எரேமியாவின் புத்தகம், उसका 17 अध्याय, அதனுடைய 17ஆம் அதிகாரம். वहां पर 5 पद से लेकर 8 पद तक हम पढ़ेंगे, हमको मालूम होगा। அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசித்தால் நமக்கு தெரிய வரும். यहोवा यूं कहता है, यहोवा यूं कहता है, श्रापित है वह पुरुष श्रापित है वो पुरुष जो मनुष्य पर भरोसा जो रखता है मनुष्य पर भरोसा रखता है और उसका सहारा लेता है, उसका सहारा लेता है, जिसका मन यहोवा से भटक जाता है, जिसका मन यहोवा से भटक जाता है, वह निर्जल देश के वो निर्जल देश की अधमरे पेड़ के समान होगा और कभी भलाई न देखेगा। वह निर्जल और निर्जन तथा लो छाई भूमि पर बसेगा। धन्य है वह पुरुष, धन्य है वो पुरुष जो यहोवा पर भरोसा जो रखता है, यहोवा पर भरोसा रखता है, जिसने परमेश्वर को जिसने परमेश्वर को अपना आधार माना हो। वह उस वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगा हो और उसकी जड़ जल के पास फैली हो। जब धूप होगी तब उसको न लगेगी, उसके पत्ते हरे रहेंगे और सूखे वर्ष में भी उनके विषय में कुछ चिंता न होगी। प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कितने सुंदर तस्वीर यहाँ प्रभु यिर्मयाह का द्वारा देता है। இங்கே ஒரு அழகான காட்சியை தேவனாய கர்த்தர் எரேமியாவின் மூலமா एक கொடுக்கிறார். परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला, அவர் அங்கே தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர். एक अपने भुज बल पर भरोसा रखने वाला, இன்னொருவரோ தன்னுடைய புய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர். प्रभु खुद कहता है कि वो श्रापित है जो अपने भुजबल के ऊपर भरोसा रखता है। அங்கே அவனாக சொல்லுகிறது காரியம் என்ன? தன் புயபலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். एदोम अर्थात एसाव के लोगों का हालत यही है। ஏதோம் அதாவது ஏசாவினுடைய கூட்டத்தாருடைய நிலைமையும் அப்படியே. प्रभु उनको नहीं प्यार कर सक पा रहा है, தேவன் அவர்களை நேசிக்க முடியாதவராயிருக்கிறார். क्योंकि वो उनका प्यार उनका भरोसा अपने बल के ऊपर है। ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை எல்லாம் அவர்களுடைய புய பலத்தின் மேலே இருக்கிறது. उनसे प्यार नहीं कर पाता है। அவர்களை நேசிக்க முடியாமல் கர்த்தர் இருக்கிறார். अभी प्रश्न हमारे सामने उठता है, இப்பொழுது என்ன கேள்வி நமக்கு எழும்புகிறது? क्या परमेश्वर किसी से घृणा कर सकता है? ஆண்டவர் யாரையாவது வெறுக்க முடியுமா? क्योंकि यहाँ लिखा है, ஏனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, एसाव से मैंने घृणा किया। ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லி. कल देखेंगे நாளைக்கு பார்க்கலாம் क्यों परमेश्वर कहता मैं किसी से घृणा करता हूं। ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனை வெறுக்கிறேன் என்று. लेकिन आज की बात में हम एक बात को देखेंगे, ஆனால் இன்றைக்கு உள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். प्रभु का प्यार का क्या मैं शक करता हूं? கர்த்தருடைய அன்பை நான் சந்தேகிக்கிறேனா? मेरे फॉर्मेट के अंदर प्रभु को घुसाने के लिए कोशिश करता हूं? நான் போட்ட அந்த ஃபார்மட்டுக்குள்ளே கர்த்தரை நுழைக்க நான் முயற்சி எடுக்கிறேனா? अगर हम ऐसा कोशिश करेंगे, அப்படி நாம் முயற்சி எடுத்தால்
हम परमेश्वर के प्यार को भी शक करेंगे, நாம் தேவனுடைய அன்பையும் சந்தேகிப்போம். हमसे प्यार करने वालों के प्यार को भी शक करेंगे. நம்மை நேசிக்கிறார்களே அவர்களுடைய அந்த நேசத்தையும் சந்தேகிப்போம். मेरे मनसा से करिएगा तब मैं समझूंगा कि आप मुझसे प्यार करते हैं. என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்தால்தான் நான் புரிந்து கொள்வேன் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி प्रभु हमसे बर्ताव करने पाए. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. आइए हम सिर झुकाएं. நாம் தலை தாழ்த்தலாமா? मलाकी की किताब के पहले अध्याय के पहले प्रश्न के ऊपर हम ध्यान दे रहे हैं. நாம் மல்கியாவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தினுடைய முதலாம் கேள்வியின் மீது காரியங்களை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். मैंने कहा था जब प्रभु ने उनसे कुछ बातों को किया वे तुरंत उल्टा में उनसे प्रश्न पूछ बैठे थे. நான் சொன்னேன் தேவனாய கர்த்தர் அந்த ஜனங்களிடத்திலே சில காரியங்களை சொன்னபோது அவர்கள் எதிர்மறையான கேள்விகளை தொடுத்தார்கள். और 7 प्रश्नों को इस 4 अध्याय के अंदर हम देखते हैं. நாம் 7 விதமான கேள்விகளை இந்த 4 அதிகாரத்துக்குள்ளே இருந்து பார்க்கிறோம். हम पहला प्रश्न के ऊपर अध्ययन कर रहे हैं. நாம் ஒன்றாம் கேள்வியின் மீது தியானித்து வருகிறோம். और मैंने उस दिन कहा था நான் அந்த நாளிலே சொன்னேன் जब परमेश्वर ने कहा कि मैं तुमसे प्यार करता हूं करके इजरायलियों के साथ, தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லி சொன்னபோது उन्होंने एक प्रश्न को उनके सामने रखा. அவர்கள் கர்த்தருக்கு முன்பு ஒரு கேள்வியை கேட்டார்கள். एक है अगर आप प्रेम करते तो हमारी विचारें हमारी लालसाएं क्यों पूरी नहीं होती है. நீர் எங்களை நேசித்தீர் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய விருப்பங்களும் ஏன் நிறைவேறவில்லை? कई बार हम सोचते हैं हमारी लालसा तो परमेश्वर की काम के लिए परमेश्वर की महिमा के लिए है, क्यों पूरा नहीं होता है. அநேக முறை நாம் யோசிக்கிறோம் அல்லவா, நம்முடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் தேவனுடைய காரியங்களுக்காகவே இருக்கிறது, அப்படி என்றால் ஏன் நிறைவேறவில்லை? मैं एक बात को यहाँ याद कर रहा हूँ. நான் இங்கே ஒரு காரியத்தை ஞாபகம் மூட்டுகிறேன். जब मैं चेन्नई में एक कंपनी में काम कर रहा था, நான் சென்னையிலே ஒரு கம்பெனியிலே வேலை செய்து வந்த போது मैंने एक हिंदू आदमी को साथ रखा था. நான் ஒரு இந்து மனிதரை என்னோடு கூட வைத்திருந்தேன். वो सरकार में ड्राइवरी करते थे. அவர் அரசாங்கத்தினுடைய வண்டி ஓட்டுநராக இருந்தார். अच्छा ड्राइवर है. நல்ல ஒரு வண்டி ஓட்டுநர். पक्का एक हिंदू परिवार से आया हुआ था. ஒரு கடினமான வலுவான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். वो उसका विवाहिक जीवन भी उतना तगड़ा नहीं रहा. அவருடைய விவாக வாழ்க்கையும் கூட அவ்வளவு வலுப்பற்றதாக இல்லை. लेकिन उसकी माँ बहुत प्रेम करने वाली है. ஆனால் அவருடைய தாயாரோ அதிகமாக நேசிக்க கூடியவள். इनको मैं साथ रखा था. நான் அவரை என்னோடு கூட வைத்திருந்தேன். यहाँ तक साथ रखा था. நான் இங்கே வரைக்கும் கூட அவரை வைத்திருந்தேன். एक वक्त में उनके परिवार को वे लाए, मैं उनके साथ रहा. ஒரு குடும்பத்திலே அவர் அவருடைய துணைவியாரையும் அம்மாவையும் கூட்டு வந்தார். நான் அவர்களோடு கூட இருந்தேன். उनके साथ मैं खाता था. நான் அவர்களோடு கூட சாப்பிடவும் செய்தேன். एक ही विचार मेरी थी. ஒரே ஒரு எண்ணம் தான் என்னுடையதா இருந்தது. किसी न किसी रीति से इनको मैं जीत लूं. எப்படியாவது இந்த மனிதரை நான் கர்த்தருக்கென்று சொல்லி சம்பாதிக்க வேண்டும். उनको गीत गाने में बहुत पसंद आता था. அவருக்கு பாடல் பாடுவது அதிக விருப்பம். और भी मसीह गीत को वे बहुत पसंद करते थे. அதுவும் கிறிஸ்தவ பாடல்களை அதிக விருப்பம் விட்டார்கள். और इसलिए उनको मैं अपने साथ चर्च ले जाता था. ஆகையால் அவரை என்னோடு கூட ஆலயத்துக்கு கூட்டி போய் வருவேன். कई बार वो मेरे साथ मीटिंग्स में आया. अनेक முறை அவர் என்னோடு கூட கூட்டங்களுக்கு வந்திருக்கிறார். कुछ महीने के बाद சில மாதங்கள் கழிந்தது. उसने मेरा दिया हुआ बाइबल को उठा के फेंका. அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதாகமத்தை அவர் தூக்கி எறிந்தார். मैंने पूछा क्यों बाइबल को उठा के फेंकते हो? நான் கேட்டேன் ஏன் வேதாகமத்தை தூக்கி எறிகிறீர்? परमेश्वर मुझसे प्यार नहीं करता. அவர் சொன்னார் தேவன் என்னை நேசிக்கவில்லை. मैंने कहा कैसा कह सकते हैं? நான் கேட்டேன் எப்படி நீர் சொல்ல முடியும்? उनको संतान नहीं था. அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. और इसलिए वो कुछ उबे हुए थे. ஆகையால் அவர் அதிலே கொஞ்சம் சலித்து போயிருந்தார். मैंने सोचा था कि बच्चा नहीं हुआ है इसलिए वो चिंतित होके बाइबल को उठा के फेंक रहे हैं. நான் நினைத்தேன் குழந்தை இல்லாததினாலே கவலை உற்று அவர் அந்த வேதாகமத்தை தூக்கி எறிகிறார் என்று சொல்லி. लेकिन मैंने जब उनको बाइबल उठा के फेंकने के समय देखा, நான் அவரை வேதாகமத்தை தூக்கி எறிகிற போது பார்த்தபோது उसमें से कई लॉटरी टिकट इधर उड़ रहा था. அதிலே இருந்த अनेक
அநேக லாட்டரி டிக்கெட் ஆனது இங்கேயும் இங்கேயும் பறந்தன. तो उसने कहा मुझसे, அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார்? मैं कम से कम 200-300 रुपया का प्रति महीना लॉटरी टिकट खरीदता हूँ। நான் குறைந்தபட்சம் 200-300 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் லாட்டரி டிக்கெட்டை வாங்குகிறேன். अब मैं बाइबल के अंदर रखता हूँ। நான் வேதாகமத்துக்கு உள்ளே தான் வைக்கிறேன். अब मैंने मन्नत मान लिया, अगर लॉटरी निकलेगा, मान लीजिए 10 लाख रुपया निकलेगा, 5 लाख रुपया हम परमेश्वर के काम के लिए दे देंगे। நான் இப்படியாக ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். 10 லட்சம் லாட்டரியில விழுந்துச்சு சொன்னா 5 லட்சம் எனக்கு, 5 லட்சம் ஆண்டவருக்கு கொடுப்பேன். इसी प्रकार मैं कई प्रार्थना सभा में आया, मैं प्रार्थना किया। இப்படியே மனதில் வைத்து अनेक ஜெப கூட்டங்களுக்கு சென்று ஜெபித்தும் இருக்கின்றேன். आज तक 10 रुपया भी नहीं मिला। இன்றைய வரைக்கும் 10 ரூபாய் வரைக்கும் எனக்கு லாட்டரியில விழல. ये सारी बातें बेकार। இந்த எல்லா காரியமும் ஒண்ணுக்கு உதவாதுப்பா. अगर परमेश्वर मुझसे प्रेम करता, தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால், तो क्यों मेरे लिए एक लॉटरी निकला नहीं? ஏன் எனக்கு ஒரு லாட்டரி கூட விழல? मैं तो आधा पैसा उनको देने के लिए तैयार हूँ। நான் அதுல பாதி பணம் அவருக்கு கொடுக்க ஆயத்தமா தானே இருக்கேன். भाई बहन बच्चों, हम हमेशा इस प्रकार की बातों में हम भी पाए जाते हैं। சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, பெரியவர்களே, நாமும் இப்படிப்பட்ட காரியத்தில் சில நேரத்தில் இருக்கிறோம் அல்லவா? हमारे लालच को पूरा करने के लिए हम विनती करते हैं। நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கும் போது, जब वो पूरा नहीं होता है, அது நிறைவேறாத போது तुरंत हम इस कंक्लूजन में चले आते हैं, परमेश्वर हमसे प्यार नहीं करता। நாம் உடனே என்ன முடிவு எடுக்கிறோம்? தேவன் என்னை நேசிக்கவில்லை. और इनका एक और प्रश्न भी, उस प्रश्न में और भी एक बात छिपी हुई है। இவருடைய கேள்வியில இன்னொரு காரியமும் அங்கே வெளிப்பட்டது. परमेश्वर आप कहते हैं हमसे प्यार करते हैं, கர்த்தாவே நீர் சொல்லுகிறீர் எங்களை சிநேகிக்கிறீர் என்று சொல்லி, लेकिन अभी हमको ये बताइए कैसा प्यार किए हैं। ஆனால் இப்பொழுது எங்களுக்கு சொல்லும் எப்படி எங்களை சிநேகித்தீர் என்று. पहले इस प्रश्न में एक छिपा हुआ था, अगर आप प्रेम करते ये क्यों होता है? முதலாவது அந்த கேள்விக்குள்ளே காணப்பட்டது என்ன? நீர் எங்களை சிநேகித்தீர் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு நேரிடுகின்றன? परंतु दूसरा वे पूछते हैं कैसा प्रेम किए हैं। இரண்டாவது அவர்கள் கேட்கிற விதம் என்ன? எப்படி எங்களை சிநேகித்தீர்? और दूसरा पद को फिर से पढ़िएगा, पहला अध्याय के दूसरा पद को। 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். यहोवा यह कहता है, यहोवा यों कहता है, मैंने तुझसे प्रेम किया, मैंने तुमसे प्रेम किया, परंतु तुम पूछते हो तूने किस बात में हमें हमसे किस प्रेम बात में हमें प्रेम किया? किया है? यहोवा की यह वाणी है, यहोवा की यह वाणी है, क्या एसाव क्या एसाव याकूब का भाई ना था? याकूब का भाई नहीं था? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். तीसरा पद को भी पढ़िएगा। 3ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். तो भी मैंने याकूब से प्रेम किया, तो भी याकूब से प्रेम किया, परंतु एसाव को अप्रिय जानकर एसाव को अप्रिय जाना। बस ஏசாவையோ நான் வெறுத்தேன். यहाँ एक तमिल शब्द इस्तेमाल किया गया है, वो सही उतना सही बात को हमें प्रकट नहीं करता है। இங்கே தமிழிலே ஒரு சொல் போடப்பட்டிருக்கிறதே, அது அவ்வளவாக அந்த காரியங்களை நமக்கு உணர்த்தவில்லை. याकूब से मैंने प्यार किया, एसाव को मैंने अप्रिय जाना। ये सही ट्रांसलेशन है, हिंदी यहाँ बहुत सुंदर है। இந்தி மொழிபெயர்ப்பின்படி எப்படி இருக்க வேண்டும்? யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவின் காரியங்களிலேயோ நான் பிரியமாய் இருக்கவில்லை. That is the right translation. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. शायद अंग्रेजी बाइबल में भी आप केजेवी में देखिएगा, आई हेटेड एसाव करके लिखा होगा। ஒருவேளை கேஜேவி ஆங்கில வேதாகமத்திலையும் மற்ற வேதாகமத்திலையும் பார்த்தீர்கள்னு சொன்னால், मैंने ஏசாவு से घृणा किया करके लिखा है. हिंदी ट्रांसलेशन इज ब्यूटीफुल हियर। ஆனால் இங்கே காணப்படுகிற இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையாக இருக்கிறது. परमेश्वर किसी से घृणा नहीं करता है। தேவன் யாரையும் வெறுக்காதவர். आई हेट यू करके हम कहते हैं, நாம் சொல்லுகிறோம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி, मैं तुमसे घृणा करता हूँ, நான் உன்னை முழுவதுமாக வெறுத்து விடுகிறேன் என்று சொல்லி. परसों दिन जमशेदपुर की एक लड़की अपने आप को खुदकुशी कर दी। நேற்றைக்கு முந்தின நாள் ஜாம்ஷெட்பூரை சேர்ந்த ஒரு பெண் தன்னை தானே தன்னிலே உயிரை மாய்த்து கொண்டாள். बिजनेस मैनेजमेंट कॉलेज में IIB में पढ़ने वाली वो अपने को
पंखा में लटका के मर गई। பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜிலே ஐஐபி படித்து கொண்டிருந்த அந்த பெண் சுற்றுகிற அந்த காற்றாடியிலே ஒரு தூக்கை போட்டு தன்னைத்தானே அவள் மாய்த்து கொண்டாள். कारण क्या है? காரணம் என்ன? कंप्यूटर में उसने ये देखा, கம்ப்யூட்டர்லே அவள் இதை பார்த்தாள். शायद आप में से कई लोग जानते होंगे फेसबुक। ஒருவேளை நீங்க உங்களில் अनेகர் அதிலே பார்த்திருக்கலாம் ஃபேஸ்புக் என்று சொல்லி. फेसबुक ऐसा है कि हम अपने विचार को हम वहाँ प्रकट करते हैं अपने लोगों को सुनाने के लिए। ஃபேஸ்புக் என்பது அப்படிப்பட்ட ஒரு காணப்படுகிற இன்டர்நெட்டில் காணப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய எண்ணங்களை நம்முடைய காரியங்களை அதில் நாம் வைத்து வைக்கலாம். நம்முடைய நண்பர்கள் மற்ற எல்லாரும் அதை பார்க்கக்கூடும். एक क्लिक में सारे हमारा दोस्त गण उसको देख सकते हैं ஒரு கிளிக்கில் நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் அதை பார்க்க முடியும். और उसको बहुत लोग गलत तरीका से इस्तेमाल करते हैं, அதை अनेகர் தவறான முறையிலும் பயன்படுத்துகிறார்கள். परंतु यहाँ वो लड़की ने उसके दोस्तों के सर्कल में एक खबर को पढ़ी थी. ஆனால் இந்த பெண்ணோ தன்னுடைய நண்பர்கள் நண்பிகள் வட்டாரத்திலே ஒரு செய்தியை அந்த ஃபேஸ்புக்கிலே பார்த்தாள். वो अपने उससे प्यार करता था एक लड़का, उसने उसमें लिखा था आई एम कूल टुडे बिकॉज आई कुड डंप माय गर्लफ्रेंड. उसका अर्थ यही है मैं आज बहुत खुश हूँ कि मैंने अपने गर्लफ्रेंड को किनारा कर दिया. அவள் தன்னுடைய ஒரு நேசிக்கிற ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனுடைய அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தாள். அவன் அங்கே போட்டிருந்தான், நான் இன்றைக்கு நன்றாக குளிர்ந்திருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய அந்த பெண் அந்த நண்பியை நான் தூர தள்ளிவிட்டேன். நண்பி அல்ல, காதலி. காதலியை தூர தள்ளிவிட்டேன். I am cool today because I dumped my girlfriend. என்னுடைய காதலியை நான் தூர தள்ளியிருந்தனாலே நான் இன்றைக்கு களி கூறுகிறேன். स्लैंग है कूल, आई एम कूल. ऐसा मतलब कहने का मतलब यही है मैं बहुत खुश हूँ. அதாவது அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் என்னென்று சொன்னால் நான் அதிகமாக களி கூர்ந்து சந்தோஷமாக இருக்கிறேன். आई एम हॉट मतलब நான் आई एम हॉट என்று சொல்லி சொன்னால் मैं किसी के साथ लेटना चाहता हूँ. ये सारी बातें आप लोगों को मैं इसलिए सिखाता हूँ बच्चे, क्योंकि दुनिया में है आपके साथ आके कोई कहेगा मैं हॉट हूँ तो आप समझना ये गलत बोल रहा है. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து சொன்னால் நான் ஐ எம் ஹாட் என்று சொல்லி சொன்னால் அது தவறான ஒரு மனிதர் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். बच्चे ये नहीं समझें कि कूल हॉट का मतलब क्या होता है. ஒருவேளை கூல் ஹாட் என்று எந்த காரியங்களை இப்படி என்று சொல்லி அவர் புரிந்து கொள்ளக்கூடாது. It is an American slang. It is an American slang. இது அமெரிக்காவில் சொல்லப்படுகிற ஒரு இப்படிப்பட்ட ஒரு சொற்றொடர். If I say I am very cool, then means I feel very comfortable and I am so happy. நான் ஐ ஆம் கூல் என்று சொல்லி சொல்வேன் சொன்னால் நான் இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறேன், நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். If you say I am hot, I need you to sleep with me. நான் ஒருவேளை ஐ ஆம் ஹாட் என்று சொல்லி சொல்வேன் என்று சொன்னால் எனக்கு நீ தேவை, என்னோடு கூட படுத்துக்கொள்ள என்ற ஒரு தவறான அர்த்தம் உடையதாக இருக்கும். इन सारी बातों से दुनिया अभी बिगड़ी हुई है. இந்த எல்லா காரியங்களிலேயும் இன்றைக்கு உலகம் முழுவதும் கெட்டு இருக்கிறது. जब वो लड़की उस लाइन को पढ़ी, இந்த பெண் அந்த காதலனுடைய அந்த வரியை பார்த்தபோது खुदकुशी कर ली. அவள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள். बेस्ट स्टूडेंट, மிக தேர்ச்சியான ஒரு நல்ல மாணவி, बहुत ऊंचा मार्क लेने वाली, அதிகமான மார்க்குகளை வாங்குகிற ஒரு பெண். बस इतने ही में वो अपने आप को खत्म कर. இதை பார்த்த பட்சத்திலேயே அவள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள். अर्थात क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? किसी ने कहा मैं तुमसे घृणा करता हूँ. யாரோ ஒருவன் சொன்னான் நான் உன்னை வெறுத்து விடுகிறேன். प्यारों, इस दुनिया में मनुष्य से कह सकता है मैं तुमसे घृणा करता हूँ. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனையோ ஒரு மனிதன் இன்னொரு மனுஷியை பார்த்து சொல்ல முடியும் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி. परंतु परमेश्वर कभी ये नहीं कहता है कि मैं तुमसे घृणा करता हूँ. ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மிடத்தில் இப்படி சொல்ல மாட்டார் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி. क्योंकि उसने कहा था मैं किसी को भी निकालूंगा नहीं जो मेरे पास आता है. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி. ஒருவனையும் புறம்பே தள்ளேன், वो ये किसी को भी मैं निकालता नहीं. ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே. इसलिए वो उड़ा पुत्र के कहानी में उसने कहा
एकदम स्वरों के बीच में से आने वाला बेटे को वो दौड़ के गले लगा के चुम्मा दिखा करके प्रभु यीशु मसीह ने एक दृष्टांत को कहा। ஆகையால் இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு ஓமையை அங்கே சொன்னார். அங்கே கெட்ட குமாரன் பன்றிகளுக்கு மத்தியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போதும் கூட தகப்பனுடைய அன்பு பொங்கி எழுந்ததினாலே போய் கழுத்தை கட்டி அணைக்கிறான். परंतु परमेश्वर एक बात को और करता है, ஆனால் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் கூட செய்கிறார். मैं तुझसे संतुष्ट नहीं हूं, நான் உன்னிலே திருப்தியாக இல்லை, मैं तुझसे अप्रिय हूं। நான் உன்னிலே பிரியமாக இல்லை. आप इस बात को याद रख सकते हैं। நீங்கள் இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். जब प्रभु यीशु मसीह इस दुनिया में था, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது बार बार पिता परमेश्वर ने एक शब्द को कहा, அடிக்கடி பிதாவாகிய தேவன் இந்த சொற்களை சொன்னார். मैं तुझसे प्यार करता हूं, तू ना- मेरा प्रिय पुत्र है। நீ எனக்கு பிரியமான குமாரன். इसी बात को एफिसियों की पत्री में पौलुस याद दिलाता है। இந்த காரியத்தை தான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் ஞாபகப்படுத்துகிறான். तुम भी परमेश्वर के प्रिय जन समझ के चलो, நீங்களும் தேவனுக்கு பிரியமான ஜனம் என்று சொல்லி நடவுங்கள். परमेश्वर को प्रसन्न करने के लिए वो चाहता है, தேவனுக்கு பிரியமா இருக்க அவன் விரும்புகிறான். परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए परमेश्वर चाहता है। தேவன் விரும்புகிறார் மனிதன் தேவ சித்தத்தையே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. लेकिन जब मनुष्य उल्टा चलता है, ஆனால் மனிதன் எதிர்மறையாய் நடக்கும்போது, अपने ताकत पर बल रखता है, தன் புய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, जिन बातों के लिए पगले स्थान देना उसके लिए पगले स्थान नहीं दिया, लेकिन दूसरी बात के लिए प्रथम स्थान देता है। எந்த காரியங்களை முதலிடத்தில் வைக்க வேண்டுமோ அதை வைக்காமல் மற்ற காரியங்களை முதலிடத்தில் கொண்டு வைக்கிறான். परमेश्वर कहता है, ஆண்டவர் அப்படி சொல்லுவார், मैं तुझसे अप्रिय हूं। நான் உன்னிலே பிரியமாக இல்லை. एसाव के जीवन के बारे में देखिएगा, ஏசாவினுடைய வாழ்வை குறித்து பாருங்கள். उसको भूख लगी है, அவனுக்கு பசி எடுத்தது. उसका भाई मसूर दाल रखा है, அவனுடைய சகோதரன் பயற்றம் கூளை கொண்டு வருகிறான், बना रहा, செய்து கொண்டிருக்கிறான். ये जाके पूछता है, இவனாக போய் கேட்கிறான், थोड़ा सा मुझे उस मसूर दाल दीजिए। அதுல அந்த கூளில எனக்கு கொஞ்சம் தா. तुरंत उसका भाई ने पूछा, உடனடியாக அவன் சகோதரன் கேட்டது என்ன? अपना श्रेष्ठ पुत्र बाग को मुझे दे दे। உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு. तुरंत वो सोचा उछा नहीं, உடனடியாக அவன் யோசிக்கவும் ஒண்ணுமே செய்யல. मेरे लिए खाना चाहिए बस, எனக்கு தேவை சாப்பாடு. आज की बात मुझे पूरा होना है। இன்றைய காரியம் எனக்கு நிறைவேறியாக வேண்டும். कल की बातों को कौन देखता? நாளைய காரியத்தை யார் பார்ப்பான்? भाई बहन बच्चों थोड़ा ध्यान से सुनिएगा, பிள்ளைகளே சகோதரிகளே கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். जो कोई केवल आज की बातों को सोचता है, எந்த ஒரு மனிதன் வெறுமனே இன்றைய காரியங்களையே மட்டும் யோசிக்கிறானோ, भविष्य की बातों के बारे में चिंता नहीं करता, எதிர்காலத்தை குறித்து அவன் யோசிக்காமல் இருக்கிறானோ, उससे परमेश्वर कहता है, मैं तुमसे अप्रिय हूं। அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிலே பிரியமாக இல்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्या बगल वाला का हाथ पकड़ के पूछिएगा, இப்பொழுது பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து கேளுங்கள். केवल आज के लिए चिंता करते हैं வெறுமனே இன்றைக்காக கவலை கொள்கிறீர்களா, या आगे की बातों को सोचते हैं, அல்லது வரும் காரியங்களை குறித்து யோசிக்கிறீர்களா? या आज के लिए जीते हैं இன்றைக்காக மாத்திரம் வாழ்கிறீர்களா, या आगे के लिए जीते हैं? அல்லது எதிர்காலத்துக்காக வாழ்கிறீர்களா? कई लोगों का खाओ पियो मरेंगे, कौन जानता कल क्या होगा। இன்றைக்கு अनेகர் என்ன நினைக்கிறார்கள், கிடைக்காத அடி வாங்கு சாப்பிடு, நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குயா தெரியும்? ये इसको अंग्रेजी में कहते हैं एसाव सिंड्रोम। இதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஏசாவ் சிண்ட்ரோம் என்று சொல்லி. खाओ पियो मजा हो जा, मजाक करो बस, खत्म हो गया। சாப்பிடு குடி அடி நல்லா கலிகூறு. हम एक दूसरे का मजाक करने के समय நாம் ஒருவருக்கொருவர் பார்த்து அங்கே கேலி அல்லது சிரிக்கும் போது कभी कभी हम सोचते हैं अभी खुश रहना है। சில நேரத்தில் சொல்றோம்ல, இப்போ நேரம் நல்ல சந்தோஷமா இருக்கணும். अरे ये वचन ये बात उनके लिए क्या दुख पहुंचाए, उनको कोई तकलीफ नहीं। இந்த வசனம் இந்த காரியம் அவனுக்குள்ள என்ன காயத்தை உண்டு பண்ணிட்டு அதை குறித்து எந்த எண்ணமும் கிடையாது. इनका भविष्य क्या होगा उनको कोई चिंता नहीं। இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த கவலையும் கிடையாது. आज के लिए जो करना कर लो, இன்றைக்கு என்னத்தை செய்யணுமோ செய்து முடிச்சிரு. वो अपना जीवन को बर्बाद करता है அவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறான். और इससे अलावा परमेश्वर का अप्रिय जान रहा, परमेश्वर उसको अप्रिय जान रहा। இதையும் தாண்டிலும் கர்த்தர் என்ன நினைக்கிறாராம், அவனை பிரியமில்லாதவன் என்று சொல்லி நினைக்கிறார். लेकिन अभी हमारे अंदर एक बात उत्पत्ति हो सकती है, அப்பொழுது நமக்குள்ளே ஒரு காரியம் எழும்பி வரலாம். अंकल आप कहते होंगे, भैया आप कहते होंगे ये बात है ठीक है, परंतु जन्म होने के पगले ही लिखा है।
அண்ணன் அங்கிள் நீங்கள் சொல்லுறீர்கள் சரிதான், ஆனால் பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. अगर आप उत्पत्ति के 25 अध्याय को पढ़िएगा, நீங்கள் ஒருவேளை ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை வாசித்தால் वहां पर उन दोनों बच्चे मां के गर्भ में से निकलने के पहले परमेश्वर एक बात को कहता है. அங்கே ஏசாவும் யாக்கோபும் ரெண்டு பிள்ளைகளும் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். केवल एक वचन को पढ़ेंगे, வெறுமனே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति उसका 25वां अध्याय. ஆதியாகமம் 25வது அதிகாரம். यह रेबेका परमेश्वर के पास जाके पूछती है. இங்கே ரெபேக்காள் கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறாள். 22 और 23 पद को पढ़िएगा. 22 23 வசனங்களை வாசியுங்கள். लड़के उसके गर्भ में आपस में लिपट के लड़के उसके गर्भ में आपस में लिपट करके रहे. लेकिन यहाँ तमिल ट्रांसलेशन बहुत सुंदर है. இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. क्या कर रहे थे? என்ன செய்து கொண்டிருந்தன? एक दूसरे के साथ कुश्ती कर रहा था. ஒருவருக்கொருவர் அங்கே குஸ்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. कहाँ कर रहे थे? எங்க அங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க? माँ के गर्भ में दोनों बच्चे जोड़े बच्चे जो है क्या कर रहे हैं? தாயின் கற்பத்துக்குள்ளேயே அந்த ட்வின்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? एक दूसरे के साथ लड़ रहे थे. ரெட்டை பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கிட்டு கிடக்குறாங்க. और लपटे हुए थे का लिखा है. அதுல இந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது பிணைந்திருந்தார்கள் என்று சொல்லி. परंतु तमिल ट्रांसलेशन है अच्छा. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பு இங்கே நலம். एक दूसरे के साथ लड़ रहे थे. ஒருவருக்கொருவர் மோதல். तो 23 पद को पढ़िएगा. 23 வாசியுங்கள். तब यहोवा ने उससे कहा, तब यहोवा ने उनसे कहा, तेरे गर्भ में 2 जातियां हैं, तेरे घर में 2 जातियां हैं, और तेरी कोख से तेरे कोख से निकलते ही हैं, 2 राज के लोग अलग अलग होंगे, 2 राज के लोग अलग अलग होंगे, और एक राज के लोग दूसरे से अधिक सामर्थी होंगे, अधिक सामर्थी होंगे, और बड़े बेटा छोटे के अधीन होगा. बड़ा जो है छोटे के सेवा करेगा. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் एक என்றார். और पद को भी देखेंगे. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். रोमियों की पत्री, ரோமருக்கு எழுதின நிருபம். वहां इस बात को लेके पौलुस जिक्र करता है. அங்கே இந்த காரியத்தை வைத்து பவுல் அங்கே குறிப்பிடுகிறான். 9वां अध्याय 9வது அதிகாரம் 11-12 पढ़िएगा. 11-12 वसनங்களை வாசிக்கலாம். और अभी तक न तो बालक जन्मे थे, और न उन्होंने कुछ भला या बुरा किया था. उन्होंने न तो भलाई बुराई किया था और बच्चे अब जन्मे नहीं थे. इसलिए कि परमेश्वर ने की मानसा जो उसके चुन लेने के लिए अनुसार है, कर्मों के कारण नहीं परंतु बुलाने वालों के कारण है. हमारे क्रिया के कारण से नहीं, बुलाने वाले के कारण से ये ठहरता है. इसलिए परमेश्वर ने ऐसा कहा. और 13वां पद में लिखा है, इसी प्रकार ये भी लिखा है, याकूब से मैंने प्यार किया, एसाव को मैं अप्रिय जाना. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. यहाँ पे प्रभु ये नहीं कहता मैं उसको घृणा करता हूं. இங்கே கர்த்தர் இதை சொல்லவில்லை, நான் அவனை வெறுக்கிறேன் என்று சொல்லி. बड़ा में ये गुण पाया जाता, मां के गर्भ में से ये गुण पाया जाता है. மூத்தவனிடத்திலே ஒரு குணம் காணப்படுகிறது, தாயின் கற்பத்திலிருந்தே காணப்படுகிறது. क्या गुण पाया जाता है? என்ன குணம் அது? लड़ने का அதாவது மோதுகிற ஒரு குணம். और एक और गुण पाया जाता है, இன்னொரு குணமும் அங்கே காணப்படுகிறது. किसी न किसी रीति से आज के लिए मुझे कब्जा करना है, என்றைக்காவது இன்றைக்குள்ள காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். और इन बातों को परमेश्वर आदि से देख रहा है. இந்த காரியங்களை தேவனாய கர்த்தர் ஆதி முதல் கொண்டே கண்டு வந்திருக்கிறார். इसलिए प्रभु ने कहा, ஆகையால் கர்த்தர் சொன்னார், मैं उसको अप्रिय जान रहा. நான் அவனை பிரியமாக எண்ணவில்லை.
प्यारों इस सुबह का समय परमेश्वर हमसे बातचीत करने पाए பிரியமானவர்களே, காலையிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. एक गलत विचार अपने दिल में मत रखना. ஒரு தவறான எண்ணத்தை உங்கள் மனதிலே போட வேண்டாம். परमेश्वर किसी से भी घृणा नहीं करता. தேவன் யாரையும் வெறுத்து தள்ளாதவர், किसी से भी घृणा नहीं करता. யாரையும் வெறுக்காதவர் அவர். परंतु परमेश्वर कुछ लोगों को अप्रिय जानता, उनके काम और विचार के चलते. ஆனால் சிலருடைய கிரியைகள் அவருடைய எண்ணங்களின் நிமித்தமாக தேவன் அவர்களை பிரியமானவர்களாக எண்ணவில்லை. प्रभु हमसे बातचीत करने पाए. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. हम परमेश्वर के प्यार को समझने के लिए क्या रास्ता है तब? நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள என்ன வழி இருக்கிறதாம்? हमारे परमेश्वर किस प्रकार हमसे प्यार किया है? நம்முடைய தேவன் எப்படி நம்மை சிநேகித்தாராம்? केवल उससे एक बात हमें प्राप्त करने का है. வெறுமனே ஒரே ஒரு காரியம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये मेरा प्रिय पुत्र है, पुत्री है, इससे मैं प्रसन्न हूँ. ஈவனோ இவளோ எனக்கு பிரியமானவன் பிரியமானவள், இவளிலே நான் பிரியமாயிருக்கிறேன். पुराना नियम में दानियल के बारे में प्रभु ने इस बात को कहा था. அங்கே தானியேலை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம் அல்லவா? तू मेरा अति प्रिय है. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். इसलिए जब तुम्हारे मुंह से प्रार्थना निकला था, तुरंत स्वर्गदूत को परमेश्वर ने विदा कर लिया. ஆகையால் உன்னுடைய வாயிலிருந்து ஜெபம் வெளிப்பட்ட உடனேயே அங்கே பதிலும் புறப்பட்டு வந்தது. आज तब हमारा कर्तव्य क्या है? இன்றைக்கு நம்முடைய கடமை என்ன? अगर परमेश्वर का प्यार को पूरा चखने के लिए अगर आप चाहते हैं, தேவனுடைய அன்பை முழுவதுமாக நீங்க ருசி பார்க்க விரும்புகிறீர்களா? तो क्या करना है? என்ன செய்ய வேண்டுமாம்? हे प्रभु, கர்த்தாவே, तेरे प्रसन्न योग्य जीवन बिताने के लिए मुझे सहायता உமக்கு कर. பிரியமான வாழ்வை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. इसलिए भजन संगीता का लेकर कहता है, ஆகையால் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், मैं उसी काम को करने के लिए चाहता हूं जो तेरे प्रिय है. கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்யத்தான் நான் விரும்புகிறேன். That is the desire. वही लालसा है. That is the desire of everybody. That should be the desire of everybody. वही लालसा सबकी लालसा होनी चाहिए. Lord, I want to please you. हे प्रभु, मैं तेरे प्रसन्न करना चाहता I हूँ, want to please you. तेरे प्रसन्न करना चाहती हूँ. हमने गीत गाया, दिल ये चाहे संग संग रहूं सदा. நாம் பாடினோம் அல்லவா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. मर्जी है तेरी, உம்முடைய சித்தம் இதுவாயிருக்கிறது, वही मेरी तमन्ना है. அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. आइए हम सिर झुकाएं. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா?